நிறை, வளை, முன்கை. இதை வந்து நான் 3 விஷயமாக நான் அணுக போகிறேன். இப்போ இந்த உரையின் மூலமாக என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டுரையோ ஒரு நூலோ வரும். அப்படி ஒரு பயன் இல்லாட்டா நான் அந்த வேலையை பார்க்கவே மாட்டேன். நோக்கம் கருதாத, பயன் கருதாத, தாக்கத்தை ஏற்படுத்தாத, விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த விஷயத்தோடும் நான் தொடர்பு வைத்து கொண்டதே இல்லை. தமிழ் படித்தா ஒன்றும் ஆகாது, தமிழ் படித்தவன் நல்லா இருக்கலாம், நல்லா வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் நான் தமிழ் இலக்கியமே படிக்கிறேன். தமிழ் இலக்கியம் படித்தா என்ன வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொந்தக்காரங்களாம் பயப்படும் போது, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கல்விப்புலத்தை சேர்ந்தவரே ஒருத்தர், ஏங்க நீங்கள் வேறு ஏதாவது தமிழ்லாம் படிக்க சொல்லுங்கள், அவர் பாத்திரக்கடை வச்சு கொடுக்க சொல்லுங்கண்ணா. இப்போ சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், சார் நீங்கள் பாத்திரக்கடை வைக்க சொன்னார்னு நீங்கள் தமிழ் நெடுஞ்சாலையில் எழுதிருக்கீங்க, நீங்கள் தமிழ் உலகத்துக்கு இப்போ ஒரு கதாபாத்திரமாக வந்திருக்கீங்க அப்படின்னாரு. பாத்திரத்துலேருந்து கதாபாத்திரம், அவன் அதுக்காக பாத்திரக்கடையை வைக்க முடியும். ஆக நான் தமிழ் தவிர எதையுமே படித்தது கிடையாது. பேரிடர் மேலாண்மை, தேர்தல் மேலாண்மை, ஒரு 30 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல், அப்புறம் புயல், வெள்ளம், நிதித்துறை செயலாளராக பட்ஜெட்டு, வருவாய் செலவு திட்டங்கள், இப்படி பல்வேறு வேலைகளை பார்த்துருப்பேன். ஆனால் நான் BA MA தவிர வேறு எந்த பட்டத்தையும் வாங்க மாட்டேன். எனக்கு அழைப்பெல்லாம் வரும், லண்டன்லேருந்து வந்து படிங்க, பெர்க்லிலேருந்து, இந்த மாதிரிலாம் போய் ஒரு வருஷம் எங்களுக்கு இலவசமாகவே அனுப்பிச்சி விட்ருவாங்க கவர்மெண்ட்லேருந்து. அதை போய் நீங்கள் படிச்சுட்டு வந்தால் என்ன போடுவீங்க, பாலகிருஷ்ணன் IAS போட்டு விதின் ப்ராக்கெட்டு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு பேரை போடுவாங்க, டிப்ளமா அப்படின்னு பப்ளிக் பாலிசின்னு. அப்படி போட்டால் நான் இவ்வளவு அருமையாக பட்ஜெட்லாம் எழுதுறதுக்கு நான் லண்டனில் போய் கற்றுக்கிட்டு வந்த அந்த ஞானம் தான் காரணம், அல்லது யாராவது எனக்கு ஞானப்பால் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வேறு எதுவுமே படித்ததில்லை. ஆனால் நான் பார்க்குற ஒவ்வொரு வேலைக்கும் அது தொடர்பான எல்லாவற்றையும் நான் படித்து விடுவேன், ஆனால் பட்டம் வாங்க மாட்டேன். ஆக இந்த காரியம் கருதாமல் நான் எதையுமே செய்ய மாட்டேன். இப்போ இதுக்காக நான் தயார் பண்ணேன். இதை 3 விதமாக நான் உங்களுக்கு அணுக போகிறேன். என்னுடைய உரையெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்க பார்த்துருப்பீங்க. நான் ஒரு சில விஷயத்தை நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவேன். என்னை பொறுத்தவரையில் கூறியது கூறல் குற்றமன்று, கூறியது கூறல் குற்றமன்று. சில விஷயங்களை பொதுமக்களுடைய பொது புத்தியில், அந்த கலெக்டிவ் மெமரியில் நீங்கள் ஏற்றி வைக்கணும், இறக்கி வைக்கணும். அப்படி சொன்னால் அதை திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது சென்றடையும், அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறும். இன்றைக்கி போய் தமிழ்நாட்டில் போய் சிந்துவெளின்னு சொல்லி பாருங்கள், அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் பழைய கதை. இப்போ சிந்துவெளினா எங்கே இருக்குன்னு தெரியும், ஹரப்பா மோகஞ்சோதரானா எங்கே இருக்குன்னு தெரியும், கீழடினா என்னன்னு தெரியும், ஆதிச்சநல்லூர்னா தெரியும், சிவகலைனா தெரியும், கொற்கைனா தெரியும். இது பொதுமக்கள் பெண்களை இந்த வருஷம் கோலம் போட்டாங்க, சிந்துவெளி மாக்கோலம் அப்படின்னு. ஜான் மார்சலுக்கு பொங்கல் வச்சாங்க, பென்னிக்குயிக் மாதிரி மதுரை மாவட்டத்தில் சில இடங்களில். ஜான் மார்சலுக்கு தமிழக அரசு சிலை எடுத்திருக்கிறது. இந்த உலகத்திலேயே ஜான் மார்சலுக்கு சிலை வைத்திருக்கும் ஒரே இடம் தமிழ்நாடு மட்டும்தான். சிந்துவெளி குறியீடுகளை படிச்சுட்டா அவங்களுக்கு $1 மில்லியன் கிடைக்கும் என்று தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்கார். பானை கீரல்கள், இதையும் சிந்துவெளி கீரல்களையும் நம்ம ஆதிச்சநல்லூர், சிவகலை, கீழடி இங்கெல்லாம் கிடைக்கிற கீரல்களையும் ஒப்பிட்டு புத்தகம் வந்திருக்கு, ராஜன் சிவானந்தம். இரும்பின் பயன்பாடு பற்றி தனியாக புத்தகம் வந்திருக்கு. நம்ம இப்போ தரவுகளோடு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் தரவு இல்லாமல் எதையுமே பேச மாட்டேன். நான் பேசுகிறத எந்த அரங்கிலையும் எந்த இடத்துலையும் என்னால் டிஃபெண்ட் பண்ண முடியும்னு நம்பிக்கை இல்லாட்டா நான் பேசவே மாட்டேன். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிற தொடர்ந்து நான் வந்து இலக்கியம்னு ஒன்று, அப்புறம் அகழாய்வு தடயம் அப்படின்னா ஆர்கியலாஜிக்கல். இப்போ ஆதிச்சநல்லூர் நடக்குது, இப்போ வந்து கேட்டிருக்காங்கல்ல, அனுமதி கேட்டிருக்காங்க. பட்டின மருதூர் அப்படின்னு அந்த இது ஒட்டப்பிடாரம் சைடில் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து இந்த சங்கு இதெல்லாம் பற்றி ஆராயிறதுக்காகவும், இரும்பு இதை பற்றிலாம் ஆராயிறதுக்காக அனுமதி கேட்குறாங்க. ஆக ஒரு பக்கம் இலக்கியம், இன்னொரு பக்கம் அகழாய்வு. இந்த ரெண்டையும் அப்புறம் கிடைக்கக்கூடிய கீறல்கள், எழுத்துக்கள், இதை எல்லாம் மொத்தமாக வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம பேசுகிறது குண்டாச்செட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கீழடியை பற்றி பேசும்போது நிறைய பேர் நியூஸ் வரும். இப்போ சரஸ்வதி பற்றி பேசும்போது கூட கீழடியை பின்னுக்கு தள்ளிய, அதில் ஒருத்தர் அவருக்கு சந்தோஷம், கீழடியை பின்னுக்கு தள்ளிய, கீழடியை முன்னுக்கு தள்ளிய. என்ன கீழடி, என்ன சில சொல்லுவாங்க, மதுரைக்காரனால நான் கீழடியை பற்றி பேசுகிறேன். இல்லை, நான் ஹரப்பா மோகஞ்சோதராவையும் பேசுகிறேன். ஏனென்றால் அது நமது பண்பாடு, அதை உருவாக்கியவர்கள் நாம் என்பதை நிறுவாமல் ஓய மாட்டோம். இன்னைக்கு காலையில் தான் சென்னையில் பேசிட்டு வந்தேன். சிந்துக்கும் வைகைக்கும் தூரம் இல்லை, அதை தூசு கட்டி காட்டாமல் தூக்கம் இல்லை, அப்படி தான் இன்றைக்கி பேசிட்டு வந்திருக்கேன். ஏன்னு சொன்னால், தூரம் அப்படிங்கிறது, டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது, இடைவெளிங்கிறது கேப். தூரமும் இடைவெளியும் ஒன்று போல் இருந்தாலும் அவை ஒன்றல்ல, வேறு வேறு. தூரம்ங்கிறது வேற, இடைவெளிங்கிறது வேற. நீங்கள் பக்கத்தில் இருக்கலாம், ஆனால் அவனுக்கும் உங்களுக்கும் ரொம்ப தூரமாக இருக்கலாம். கருத்தியல், சிந்தனை, எண்ண ஓட்டம். இன்னொருத்தர் அமெரிக்காவில் கூட இருக்கலாம், எந்த ஊரில் வேணாலும் இருக்கலாம். அவன் வந்து நீங்கள் அவனு உங்களுக்கு நெருக்கமாக இருப்பான். டிஸ்டன்ஸ் அதிகம், கேப் கம்மி. அதனால தான் தூரம் இடைவெளி என்பது ஒன்று போல் தோன்றினாலும் ஒன்றல்ல அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து பேசுகிறேன். சங்க இலக்கியத்தை பற்றி நான் சொல்லும்போது என்ன சொல்லிட்டு வர்றேன், சங்க இலக்கியம் என்பது இன்னும் முழுவதுமாக வாசிக்கப்படாத கீழடி, சிவகலை என்பவை இன்னும் முழுவதுமாக தோண்டப்படாத சங்க இலக்கியம்.
இப்படி தான் நான் பேசுகிறேன். இந்த உரையாடல்கள் மூலமாக நான் தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வரேன். இலக்கியம், அகலாய்வு, அதன் மூலமாக வர்ற ஒரு நாகரிக புரிதல், இந்த மூணையும் ஒரு கோட்டில் நிறுத்துறதுக்கு நான் எத்தனையோ சான்றுகளை வச்சுருக்கேன். என்னை கூப்பிட்டதுக்கு பின்னால் தான் இந்த சான்றை எடுத்தேன். இது வந்து ஒரு கட்டுரையாகவோ ஒரு நூலாகும். இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து நிறைவளை முன்கை. இந்த நிறைவளை முன்கை அப்படிங்கிற இந்த சொல், இந்த தொடர் சங்க இலக்கியத்தில் 335வது பாடலா, குறிஞ்சித்திணை பாடலா வருது. இதை எழுதினவர் வந்து இருந்தையூர் கொற்றன் புலவனார். இருந்தையூர் கொற்றன் புலவனார் அப்படின்னு அந்த பாட்டு வந்து, இந்த பாட்டை மட்டும் நான் முழுசா வாசிப்பேன், மற்றெல்லாம் சொல்லிட்டு போயிடுவேன். நிறைவளை முன்கை நேரிலை மகளிர் இருங்கல் வியலற செந்தினை பரப்பி சுனை பாய் சோர்விடை நோக்கி சினை இழைந்து பைங்கன் மந்தி பார்ப்பொடு கவரும் வெற்பிடை நன்னிய அதுவே வார்கோள் வல்வில் காணவர் தங்கை பெருந்தோர் குடிச்சு இருந்த ஊரே. இந்த பாட்டு குறிஞ்சி திணை மலைப்பகுதியில் இருக்கும். சங்க இலக்கியத்தில் வந்து நள்ளிரவில் மீன் துஞ்சும், மீன் வந்து தூங்கும் அப்படின்னு இந்த உலகத்துக்கு சொன்ன இலக்கியம் சங்க இலக்கியம். நான் அந்த மீனை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்கலாம் மீன் தூங்குமான்னு கேட்டேன். அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நல்லன் தூங்கும், மீன் தூங்கும், நல்லன் யாமம், அது குறிஞ்சி திணை பாட்டு. ஆக வந்து இந்த மீன், இந்த சங்கு, இந்த முத்து, இந்த சொல்லாடல் வந்து நெய்தலாக தான் இருக்குன்னு தேவையில்லை. அதனால தான் ஹரப்பா மொஹஞ்சோதராவில் வந்து கடற்கரையிலேருந்து ரொம்ப தூரம், ஆனால் அங்கே சங்கு வளையலும் முத்தும் கிடைக்கிறதுக்கு காரணம் இது நமது பண்பாட்டிற்குள் ஊடுருவியது. இந்த ரெண்டு விஷயம். இதுக்கு என்ன பொருள்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறான். பொண்ணா லவ் பண்ணல. அப்போ வந்து குறிஞ்சி நிலத்தில் பண்ணும்போது அவங்க தோழிகிட்ட வந்து அவன் வந்து அந்த இடத்துல நிற்கிறான். அவன் கேட்குறான்னு தெரிஞ்சுட்டு கேட்காத மாதிரி, அதாவது ஜாடையாக சொல்கிறது, தோழியும் தோழி தான் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறா, நீண்ட அம்புகளையும் வலிய வில்லையும் உடைய வேடர்களின் தங்கை ஆகிய, இது வந்து குறிஞ்சி நிலம். இவன் வந்து வேடர்களுடைய தங்கை, சிஸ்டர், எங்கர் சிஸ்டர். பெரிய தோளை உடைய குறிஞ்சி நில பெண்ணாகிய தலைவி வாழும் ஊர். அந்த ஊர் வந்து குறிஞ்சி நில தலைவி வாழும் ஊர். வரிசையாக முன்கையில் வளையல்களையும் பொருத்தமான அணிகலன்களையும் அணிந்த மகளிர் கருமையான மலையில் உள்ள அகன்ற பாறையில், நம்ம இந்த பேச்சு பாறை எனக்கு இங்கெல்லாம் இருக்குல்ல, நம்ம ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா குற்றாலம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி சலசலன்னு ஓடும், பாறையெல்லாம் இருக்கும். அது மாதிரி ஒரு மலைப்பகுதி. இந்த பிள்ளைங்க வந்து அங்கே போகிறாங்க. அங்கே தான் திணை புனம்லாம் இருக்குது. அப்போ திணையெல்லாம் அறுத்தாச்சு. இந்த சிவப்பாக இருக்கக்கூடிய திணை இருக்குல்ல, செந்தினை, அதை வந்து இந்த பாறையில் காய போட்டு அவங்க குளிக்க போகிறாங்க. அவங்க குளிக்க போகும்போது இறங்கி நீராடுகின்ற காவல் இல்லாத சமயம். அவ்வளோ பெரிய காட்டில் எவன் வரப்போகிறான், அது யாரும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. பொம்பளை பிள்ளைங்க குளிக்குது, அதுக்கு குளிக்குது, திணையை போட்டு போயிருக்கு. அப்போ இவங்க தண்ணியில் இருக்காங்க, இங்கே திணை கிடக்குன்னு பார்த்துட்டு ஒரு குரங்கு அதோட குட்டியோடு இறங்குது. இறங்கி மரக்கிளையிலிருந்து இறங்கி பசுமையான கண்களுடைய பெண் குரங்குகள், கவனிச்சு பாருங்க, பெண் குரங்குகள், ஆண் குரங்குகள் கிடையாது, குழந்தையோடு வந்து தம் குட்டிகளோடு அத்திணையை கவர்ந்து செல்லுகின்ற மலை. அது அப்படியாப்பட்ட ஊர். அப்போ அப்படின்னு இவன் காதலை கேட்கும்படியாக சொல்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டினா, திணையை காய போட்டு இவங்க குளிக்க போன நேரத்தில் பொம்பளை குரங்கு வந்து இதை எடுத்துகிட்டு ஆட்டையை போட்டுரும், அதனால் அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறான். எடுத்துகிட்டு போயிடும், கவர்ந்துட்டு போயிடும்ட்டு. இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டினா, இவளை வந்து வேகமாக கல்யாணம் பண்ணிடுறா, வந்து பார்த்துட்டு போகிற, இவளை காதலிக்கிற, வேகமாக விரைவில் திருமணம் சொல்லுவதே சிறந்தது என்று அவனுக்கு மறைமுகமாக உணர்த்துவதற்குரியது. பாறையில் உலர்த்தப்பட்டிருக்கும் திணையை காவல் இல்லாத சமயத்தில் குரங்குகளும் குட்டிகளும் கவர்ந்து செல்லும் என்றது தலைவியை வேறு எவராவது திருமணம் செய்து கொள்ளக்கூடும் என்பதை குறிக்கிறதுன்னு உரையில் எழுதியிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ வந்து வேகமாக கல்யாணம் பண்ணிட்டு போனா அவங்க சொந்தக்காரங்க சுரத்துக்காரங்கன்னு பார்ப்பாங்க, அதை ஏதாவது பார்த்து அவங்க இவ்வளோ ஒரு பேசி முடிச்சுவாங்க, அந்த பிள்ளைனால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அதை சொல்கிறது குறிப்பாக சொல்கிறான். அந்த பாட்டில் தான் இந்த நிறை வளை முன்கைங்கிற அந்த தொடரை நான் எடுத்துக்கிட்டேன். அதை உங்களுக்கு தெரியணும். இதை எங்கே இருந்துடா எடுத்து இங்கே வந்து கோர்த்து விட்றாரு வளையலை நம்ம தூத்துக்குடியில் வந்து எதுக்கு வளையல் போடுறான்னு கேட்கலாம். சங்க இலக்கியத்தில் வளை அப்படிங்கிறதோட தொடர்புடைய சொற்கள் வந்து 143 லைனில் 143 இடங்களில் இந்த வளை, வெறும் வளை அப்படின்னா சங்கு, சங்கு என்ற பொருளில் வளை என்ற சொல் 128 இடத்தில். வளை மகள் அப்படின்னா வளையலை அடைந்த பெண் அப்படிங்கிற பொருளில் வந்து ஒரு தடவை. வளையல் அப்படின்னா பேங்கிள்ஸ், அது 3 தடவை. வளையே அது வளையல் தாண்டா அப்படின்னு சொல்கிறது 3 தடவை. வளையோடு வித் பேங்கிள்ஸ் சொல்கிறது 4 தடவை. மொத்தம் வந்து 143 இடத்துல இந்த வளை என்பது சங்கு அப்படிங்கிற பொருளில் வருது. அந்த சங்கில் செஞ்ச பேங்கிள். இங்கே ஒன்று புரிஞ்சுங்க, சங்கில் வளையல் செஞ்சாலும் செய்யாட்டினாலும் அது எப்போ கடல்லேருந்து எடுக்கப்படுதோ அப்பயே அதுக்கு பேர் வளை தான். அது ஏன்னு கேட்டிங்கன்னா அது வளைஞ்சிருக்கு, அந்த வளைஞ்சிருக்கிறதுலேருந்து செய்கிறது தான் வளையல். ஆக வந்து இந்த வளைன்னு சொன்னாலே அதில் வந்து சங்கு அப்படிங்கிற பொருளில் இந்த 149 இடத்துல இருக்குது.
அதில் சில இடங்களை மட்டும் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா, வலை இந்த சங்கு வந்து கடலில் கிடைக்கும். அந்த வலை சங்கை வந்து பரதவர் என்று சொல்ல மீன் பிடிக்கக்கூடிய திமிழ் பரதவர்கள் போய் அந்த சங்கு குளித்து எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்த வலையை வந்து அந்த சங்கை வந்து ஒருத்தர் டெக்னிக் தெரிஞ்ச ஒருத்தர் அறுப்பர். அவர் வந்து அறுக்கிறவர். அவர் அறுக்கிறதுக்கு ஒரு கருவியை பயன்படுத்துவார். அதுக்கு பேர் அறம். அறம்னா அந்த எத்திக் அறம்ல, இந்த சின்ன ரகரம் அறம் சொல்கிறாங்க. இப்போ கூட இந்த சாணம் பிடிக்கிறோம் அறம், இந்த மரத்தெல்லாம் இருக்க ரம்பம் அப்படிலாம் சொல்லி பேர் வச்சிட்டோம்ல அறம். அதுக்கு வந்து அந்த அறத்தை வச்சு தான் அறுக்கிறாங்க. அப்போ கருவி அதை செய்கிறவர்கள இந்த வலையில் இப்படி அறுத்து செய்கிறவருக்கு தமிழ் இலக்கியம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பேர் வச்சுருக்கு. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இவர் கொள்ளரு, இவர் வந்து இரும்பு கொள்ளரு, இவர் பொற்கொள்ளரு, இவர் தச்சரு, இவர் அப்படின்னா நம்ம பேர் வச்சுருக்கோம்ல ஒவ்வொரு தொழிலுக்கும். அதில் வந்து ஒரு மணியை, ஒரு சின்ன மணி வந்து வடநாட்டிலேருந்து வந்த மணிலாம் ஒரு ஊசியை வச்சுட்டு நூல் மாதிரி அந்த ஊசியை வச்சுட்டு அப்படியே குடைவாங்க. அதுக்கு பேர் இலக்கியம், தொல்தமிழ் இலக்கியம் சிலப்பதிகாரம்னா என்ன சொல்லுதுன்னா திருமணி குயிற்றுனர். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அது வந்து குயிட்டுறாங்க. அதை குயிட்டுறான்னா அதை குடையிறான். அப்படி குடைஞ்சு ஒரு சின்ன ஊசி மாதிரி வச்சுட்டு அதில் குடையிறான். அப்போ போட்டு இந்த சைடு நூலை எடுத்துருவான். அப்போ அந்த பாசி வந்து இப்போ வர்ற பிளாஸ்டிக் பாசிலாம் அதுக்குள்ளேயே இது போட்டிருப்பான். இது நான் சொல்கிறது வந்து மணியில் செஞ்ச பாசி. சிறந்த கொள்கையோடு அணிவலை போல்னர். இந்த சங்க செய்கிறவங்க இருக்காங்களா, அறுக்கிறாங்களே, அவங்களுக்கு சங்க இலக்கியம் ஒரு பேர் வைக்கிறது, போல்னர். அதாவது எப்படி குயிற்றுனர், அறுப்பவர், ரம்பத்தை வச்சு அறுக்கிறவர், தச்சு வேலை செய்கிறவர் தச்சர், கொள்ளு வேலை செய்கிறவர் கொள்ளவர் மாதிரி சங்கு வேலையில் யார் டீல் பண்ணுறாரோ அவருக்கு பேர் வந்து அந்த ஆக்ட் இருக்குல்ல, இதை வந்து குடைகிறது மாதிரி இதுக்கு பேர் வந்து போல்தல். இந்த போல்தல் வந்து எதை வச்சு போல்வாங்கன்னா அறத்தை வச்சு போல்வாங்க. அப்போ இதை வாங்கி யார் யூஸ் பண்ணுறா? கடையில் வச்சு விற்கிறாங்க, ஆளுங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க, பெண்கள் அணிகிறாங்க. அதிலே சிறப்பானது வலம்புரி சங்கு. இப்போ வந்து சங்கு கடலில் கிடைக்குது. சங்கை வந்து பரதவர்கள் போய் குளித்து எடுத்துகிட்டு வராங்க. அதை ஒருத்தர் வளையல் பண்ணுறாரு, அதுக்கு அறத்தை யூஸ் பண்ணுறாரு, அதுக்கு அவருக்கு பேர் போல்னர். அதை பெண்கள் வாங்கி அணிகிறாங்க. அதை வந்து வரிசையாக அணிகிறாங்க. அதை முன்கை ஃபுல்லாக அலைகிறாங்க. கையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெள்ளை அப்படியே இருக்குது. இவ்வளோ விஷயம் வந்து இதுலேருந்து தெரிஞ்சால் தான் நம்ம பேசுகிறது உண்மைன்னு நானே நம்புவேன். இல்லைன்னா வரமாட்டேன், இந்த தலைப்பே எடுக்க மாட்டேன். இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன, நான் போய் அவர்கிட்ட என்ன கேட்டேன், வலம்புரி சங்கு வலம்புரி சொங்குன்னு சொல்கிறாங்களே அதில் என்ன அப்படி சிறப்பு அப்படின்னு கேட்டேன். அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். சங்க இலக்கியம் சொல்லுது, பெரும்பானாற்று படையில் இலங்கு நீர் பரப்பின் அப்படின்னா கடல் பரப்பு. அப்போ கடல்லேருந்து சங்கு வருது. வலை மீக்கூறும் அந்த ஏரியாவில் நிறையா இந்த சங்கு வந்து நிறையா இருக்குது. எல்லா இடத்துலையும் கிடையாது. நீங்கள் போய் தூத்துக்குடியில் சங்கு முத்து எடுப்பீங்க, போய் நாகப்பட்டினத்தில் தட்டினா அவ்வளோ கிடைக்காது, மெட்ராஸ் பக்கத்தில் அவ்வளோவா கிடைக்காது. ஆக வலம்புரி பரப்பு இலங்கு நீர் பரப்பின் வலை மீக்கூறும் வளம்புரி அன்ன வசை நீங்கு சிறப்பின், அதுக்கு அவ்வளோ புகழ்பெற்ற அது ஒரு முக்கியமான சங்கு, ரொம்ப ரேராக தான் கிடக்கும். அப்போ வலம்புரி வலை. இப்போ நம்ம வலம்புரி சங்கு அப்படின்னு சொல்கிறத சங்க இலக்கியம் வந்து வலம்புரி வலைன்னு ஒரு 3-4 இடத்துல சொல்லுது. இது வந்து பெரும்பானாற்று படை. அப்புறம் நான் ஒரு 20 நிமிஷம் இந்த மேட்டரை மட்டும் வாசிச்சுட்டு நான் என்னுடைய ஆர்குமெண்ட்டை உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். இது வந்து அது வந்து இலங்கு வலைனா ரொம்ப பார்க்க மினுமினுன்னு நல்லா பார்க்க நல்லா வெள்ளை கலராக இருக்குது. எல் வலை அப்படின்னா வெள்ளை கலராக இருக்குது. அது வலம்புரி செங்குன்னு நிறைய இடத்துல சொல்கிறாங்க. அதை அறுக்கிறதுக்கு அறம் பொழுது அறுத்த கண்ணீர் இலங்கு வலை பரதர் தந்த பல்வேறு கூலம். இந்த பரதர் வந்து நிறைய மெட்டீரியல் கொண்டு வராங்க. அதெல்லாம் சி பேஸ்டு மீனை கொண்டு வராங்க, திமிங்கலம் கொண்டு வராங்க. அப்புறம் உப்பு வந்து ஒரு பொருள் தான். உப்பெல்லாம் இன்றைக்கி நான் வரும்போது பார்த்துட்டு வந்தேன், ஏர்போர்ட்லேருந்து வரும்போது கேட்டு வந்தேன். அப்போ அவங்க நிறையா வந்து கொட்டுறாங்க. அந்த மீனின் கொள்ளைன்னு சங்க இலக்கியம் சொல்லும். அது கொள்ளையடிச்சு வந்த மாதிரி அப்படி வந்து வலையில் கொட்டுவாங்க. அப்படி அவ்வளோ மீனை பூச்சி விடுவாங்க. ஆக நம்ம எப்படி கூலம்னா தானியம், எப்படி ஒரு தானியத்தை வந்து கூலத்தை கொழிக்கிற மாதிரி மீனை வந்து குவிக்கிறாங்க. அதில் சங்கு எல்லாம் சேர்ந்து எடுத்துகிட்டு வராங்க. இதை வந்து நெய்தல் நிலத்தினுடைய இயல்பை வந்து மதுரை காஞ்சி பேசுது. முழங்கு கடல் தந்த விலங்கு கதிர் முத்தம். முத்தம்னா விலங்கு கதிர், முத்தம்னா முத்து. அறம் போழ்து அறுத்த கண்ணேர் இலங்கு வலை பரதர் தந்த பல்வேறு கூலம். அறத்தை வச்சு அறுத்த சங்கு. இருங்கலி செருவின் தீம்புலி வெள்ளு உப்பு, இங்கே வெள்ளை உப்பு கிடைக்குது. வன்கை திமிழர் குழுமீன் குறைய நிறைய மீன் கொண்டு வராங்க. இப்படின்னு ஐம்பால் திணையும் கவினி அறையனை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதை அந்த அறத்தை பயன்படுத்துகிறதையே அங்கே மதுரை காஞ்சி சொல்லுதுன்னா 500. இந்த 500 சொல்கிற இடத்துல தான் நான் வந்து உங்கள் ஏரியாவோட நான் கோர்த்து விட்றேன். அவன் பேசுகிற இந்த சங்கு குளித்தல், முத்து குளித்தல், இந்த கடற்கரை, இந்த ஏரியா கடற்கரை கொர்க்கைக்கு பக்கத்தில் இருக்கிறது, தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிறதுன்னு நான் அடித்து சொல்கிறதுக்கு காரணம், போன தடவை பேரிசை கொர்க்கை வந்து பேசினேன். இப்போ வந்து 500 ஒரு பாட்டு, 185வது பாட்டு, 5 லைன் தான் அதை படிக்கிறேன். 4 லைன். அலங்கு இதழ் நெய்தல் கொர்க்கை. அலங்கு இதழ் நெய்தல் கொர்க்கை முன்துறை. கொர்க்கையில் முன்துறைனா அப்படியே ஃப்ரண்ட் வாட்டரோடு இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் மாதிரி.
கொற்கை முந்துரை இலங்கு முத்து உரைக்கும், அங்கே முத்தும் கிடைக்குது. எயிறு கெழு துவர்வாய் அறம்போல் அவ்வளை குறுமகள் நரம்பார்த்தன. அவள் அந்த அங்கே கிடைச்ச சங்கில் செஞ்ச வளையல். இது மாதிரி நீங்கள் சங்க இலக்கியம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த 149 கடல் கோடு அடுத்த அறம் யாழ், அப்புறம் வளம்புரி சங்க பற்றி 4-5 இடத்துல சுரி வளை, ஒரு இடத்துல வந்து வளையல் செஞ்சுருக்காங்க. அவன் வீட்டுக்கார வெளியே ஏதோ பொருளீட்ட போயிருக்கான், அவனுக்காக வெயிட் பண்ணி பார்க்குறா, அனிமையாவாயிருது, சத்து இல்லாமல் போகுது. நான் நிறைய எழுதியிருப்பேன் என்னுடைய கவிதையெல்லாம். அதாவது வாளொற்றி தீந்த வளையல், அவர் திருவள்ளுவர் கூட சொல்லுவார், வளையல் வந்து கலண்டு விழுந்து ஓடி போயிருச்சுருப்பார். அதெல்லாம் என்னுடைய கவிதையில் கூட எழுதியிருப்பேன். இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து அனிமையாவாகி ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சுருங்கி கிருங்கி இந்த திதிலை படர்ந்தது, பசலை படர்ந்ததெல்லாம் சொல்லுவாங்க சங்க இலக்கியத்தில். அப்போ பண்ணும்போது அந்த வளையல் வந்து லூஸ் ஆகிடும். அப்போ லூஸான வளையலை அதை போட்டுக்கிட்டு இருக்கா, விட்டா கொஞ்சம் விட்டா டக்குன்னு கையிலேருந்து கீழே விழுந்துட்டு போட்டுருக்கு. அதை சுரி வளை அப்படிங்கிறான். இப்போ அவன் திரும்பி வந்துடான். திரும்பி வந்தவுடனே இந்த இவளுக்கு வந்து புஷ்ஷுன்னு உடம்பெல்லாம் கும்முன்னு ஆகிடுறான். உடனே தோல்லாம் அதை மாதிரி இப்போ என்ன இது சுரிவலை பொலிந்த தோளும் செற்றும். இப்போ வந்து தோல் இந்த வளையெல்லாம் கையெல்லாம் வந்து கொஞ்சம் புஷ்ஷுன்னு ஆகி கொஞ்சம் சத்தா சாப்பிட்றா. வந்துட்டான் ஊரில் வந்தான் வந்து இப்போ அது டைட் ஆயிடுச்சு. எந்த சங்கு வளையல் வந்து லூஸாக கலண்டு விழுந்துற மாதிரி இருந்து இப்படியே வச்சுக்கிட்டு தெரிஞ்சா, இப்போ அவன் வரவன் கொஞ்சம் அது டைட் ஆகி கரெக்டான எந்த அளவு பார்த்து எடுத்தாங்களோ அந்த அளவில் இருக்குது. இது மாதிரி சங்க இலக்கியம் முழுவதும் பேசப்படுகிற சங்கு, செறிவலை, நெகிழ்தல், அறத்தை வச்சு குடையிறது, இதெல்லாம் வந்து இலக்கியம். இப்போ இந்தியாவில் எத்தனையோ இடம் இருக்குது. சமஸ்கிருதத்தில் இருக்குது, வேதங்கள் இருக்குது, ராமாயணம் இருக்குது, மகாபாரதம் இருக்குது, அர்த்த சாஸ்திரம் இருக்குது, என்னென்னமோ உலகத்தில் இல்லாத எல்லா நூலும் இருக்குது. பார்க்கடலே இருக்குங்க. நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்து பெருங்கடல், அரபி பெருங்கடல், அப்புறம் வங்காள விரிகுடா, பசிபிக் கடல் கூட எனக்கு தெரியும், பார்க்கடலை தெரியவே தெரியாது. அப்போ இவ்வளவு கடலை பற்றி பேசுறது சங்கை பற்றி எத்தனை இடத்துல பேசுது. அதை பற்றி கூட ஒன்று சங்கு அறுக்கிற பற்றி, சங்கு வளையல் பண்ணுறதை பற்றி, அந்த சங்கு வளையல் பெண்கள் அணிஞ்சிருக்க பற்றி ஒரு பண்பாட்டு அடிப்படையில் எங்கேயாவது பேசுதா? இருந்தால் கொண்டு வந்து காட்டுங்க. அப்போ இந்த வாழ்வியல் அடிப்படையில் சங்கு பற்றியும் சங்கு வளையல் பற்றியும் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன். திருப்பி சங்குன்னு சொல்லி வளைன்னு சொல்லாமல் சங்குன்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க, பேசிகிட்டே போனால் சங்கு அறுத்துருவோண்டாம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுரைக்காரங்க சங்கு இருக்குன்னா இதுதான் சங்கு. இது எதிர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அறுத்தாங்கன்னா அது பேர் சங்கு அறுத்துருவோண்டாமா. பார்க்குறதுக்கு சங்கு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம சாதாரண பேசும்போது ஆஸ்பத்திரியில் அட்மிட்டாக இருந்தார், சங்கு ஊதிட்டாங்கம்மா. சங்கு ஊதிட்டாங்கன்னா அவர் மொப்தாயிட்டார் அப்படின்னா. அப்போ வந்து இப்போ எவனாவது சங்குன்னு சொன்னால் நம்ம வளையலை டக்குன்னு நினைக்கிறதில்ல. சங்குனா சங்கு. எங்கள் ஊரில் ஒரிசாலெல்லாம் இப்போ இன்றைக்கி அதிகமாக சங்கு வளையல் இந்தியாவில் யாராவது யூஸ் பண்ணுறாங்க பெங்காலில் தான். அது இங்கேருந்து தான் சங்கு போகுதான். இங்கேருந்து சங்கு போய் வங்காளத்துக்காரங்க தான் நிறைய சங்கு வச்சு எல்லா கையிலும் வெள்ளையாக போட்டிருப்பாங்க. நீங்கள் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் வருவாங்க, எல்லாம் சங்கு வளையலாக போட்டிருக்காங்க. நம்ம ஊர் பிள்ளைங்க யாரும் போட்டிருக்காது, பிளாஸ்டிக் போட்டிருக்கோம், பிங்காம் போட்டிருக்கோம். அதுக்கு தங்க வளையல் தான் இப்போலாம். நம்ம அதெல்லாம் தங்கம், அதில் கல்லுகள்லாம் பதிச்சிருக்குமே தவிர இந்த வெள்ளை சங்கு வளையலை அவ்வளவு பிரியமாக அன்போட அவ்வளவு நேசத்தோடு அணிஞ்சு இருக்கிறது வந்து வங்காளத்தில், ஒரிசாவில், அஸ்ஸாமில், இவங்க அந்த ஏரியாக்காரங்க தான் இன்ன வரைக்கும் சங்கு வளையலை அணிஞ்சிட்ருக்காங்க. அப்போ இந்த சங்கு அப்படிங்கிறது தமிழ் சொல்லே இல்லை. நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம எப்படி சங்க இலக்கியம் சொல்கிறோம்ல, சங்க இலக்கியம்னா சங்க இலக்கியங்கிறதும் தமிழ் கிடையாது. சாலம் தொடங்குகிற எந்த எழுத்துமே தமிழ் சொல் இல்லை. எங்கே தமிழுக்கு ரொம்ப குறையாக போயிடும்னா சில ஆளுகள் சவுண்டை கொடுத்துட்டு இருப்பாங்க. இவர் என்ன அப்படி சொல்கிறாரு, சங்குலாம் வரும், அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 3 நாள் அங்கங்கே உதாரணம் சொல்லி தமிழில் இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகுறது அப்படின்ட்டு. சங்கம்ங்கிறது வந்து நமக்கு வந்து அவயம். அதனால் அறிஞர் அவயம்னு பேர் வச்சு இப்போ உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒரு கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன். அறிஞர் அவயம், அறிஞர் மன்றம், தமிழ் கூறும் நல்லுலகம், இதுதான் சங்கம். அதாவது எல்லாம் சேர்ந்து கூடுறது, கூடுமிடம் தான். கூடுமிடம் கூட்டம், கூடுதல் தான் சங்கமம். இந்த சங்கு வருது. அதில் வந்து எல்லாரும் உட்காந்து எழுதி கவிதையெல்லாம் வாசிச்சதுனால சங்க இலக்கியம் பேர் வச்சிட்டோம். ஆனால் தமிழ் இலக்கியத்தின் மொழியில் சகரம் என்று இச்சென்னாவோட இந்த மெய்யெழுத்தோட ஆனா, ஐயன்னா, அவ்வண்ணா இந்த 3 உயிர் எழுத்துக்களும் இந்த இச்சு என்ற மெய்யோடு சேர்ந்து மொழி முதலாக வராது. சாவு தமிழ், சாப்பாடு கூட தமிழ், சாக்காடு தமிழ், சினம் தமிழ், சீற்றம் தமிழ், எல்லாம் தமிழ். ஆனால் சத்தியம் தமிழ் இல்லை, சக்கரம் தமிழ் இல்லை, சங்கம் தமிழ் இல்லை, சமணம் தமிழ் இல்லை. அதே போலவே சைத்தியம், சைனம், சை, சௌஜன்யம் அப்படிமா, சௌஜன்யமாக இருக்கும் அப்படின்ட்டு அவன் சௌக்கியமாக இருக்கலாம்பா. சௌக்கியம் தமிழ் இல்லை. ஏன்னா ஆனா, ஐயன்னா, அவ்வண்ணாவோட இந்த சகரக்கிழவி வராது. இதுக்கு தொல்காப்பியர் ஒரு சூத்திரம் சொல்வார், சகரக்கிழவியும் அதனோர் அற்றே ஆ, ஐ, அவ்வெனும் 3 கடையே.
இந்த 3 விட்டுட்டு மீதி இருக்க உயிரோளத்தோடு அது சேர்ந்து வரும்டாங்கிறார். அப்போ இதுதான் இலக்கணம். அந்த இலக்கணத்துக்கு மீறி ஏதாவது நீங்கள் உங்கள் காதில் சங்குன்னு விழுந்துச்சுன்னா சங்கு ஊதிட்டாங்கிற அர்த்தம் அப்பயே. ஆக நம்ம மொழியில் வந்து இது புகுந்த வார்த்தை, வேறு வழியில். இப்போ நம்ம சங்கு வளையல் நம்ம சொல்லி வலை நீங்கள் யாராவது நீங்கள் பார்த்தீங்களா? பிங்காம் வளைய தெரியுது, பொன் வளையம் வருது பாருங்கள், சரி செய்கூலியும் இல்லை சேதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம போய் நின்று வளையல்களெல்லாம் வாங்கிட்டு அவனா ஒரு இதை கணக்கை போட்டு இது பண்ணி இது இவ்வளோ செய்கூலி உங்களுக்காக செய்கூலி இல்லாமல் போட்டுன்னு சொல்லிட்டு சாமியை வேற கும்பிட்டு அந்த நகையை அதை வச்சு அப்புறம் நீங்களும் பக்தி பழத்தோடு வாங்கி காய்கறிக்காரன்ட்டு போய் பேரம் பேசுறது, கொத்தமல்லி சும்மா கொடுங்கிறது, கருவேப்பிலை சும்மா கொடுக்குறது, என்னம்மா கத்திரிக்காய் விலை எப்படி ஆகி போச்சுங்கிறது, தக்காளி விலை உழவாயிருச்சாங்கிறது எல்லாம் பேசுறது, பால் விலை அதிகமாகிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறது. அங்கே நகை கடைக்கு போகும்போது அந்த அந்த தனியாக அது வேறு செய்கூலியும் இல்லை சேதாரம் இல்லைன்னு சொல்லி சேதாரம் பண்ணிடுவாங்க. அதை எங்கே செய்கூலியை போட்டு விட்டான் எங்கே சேதாரம் பண்ணானே தெரியாது, நம்ம திருப்தியாக வந்துடுவோம். ஆக நம்ம வந்து இப்போ இந்த வலை அப்படிங்கிற வளையலுடைய உண்மையான பொருளையும் அதன் நோக்கத்தையும் புரிஞ்சுக்கிறாம இதை இங்கே எடுத்து கல்கட்டாக்கு அனுப்பிச்சு கல்கட்டாவில் பயன்படுத்தியிருக்காங்க. ஆக இது வரைக்கும் நான் சொன்னது இலக்கியம் ஃபுல்லாக. இதை நான் அதை புத்தகமாக எழுதும்போது அல்லது ஒரு கட்டுரை எழுதும்போது இதை ஃபுல்லாக பயன்படுத்திக்கிறேன். உங்கள் நேரத்தை நான் எடுக்கக்கூடாது. இப்போ வந்து 7:46 ஆயிடுச்சு. அடுத்து வந்து நான் வந்து அகழாய்வுக்கு வரேன், ஆர்கியாலஜி. இது இலக்கியம், இது ஆர்கியாலஜி. ஆர்கியாலஜியில் ஹரப்பா மோஹஞ்சதாரோக்கு அந்த சைடு மெஹர்கார்னு ஒரு இடம் இருக்கும். பாகிஸ்தான் பல்ச்சிஸ்தான் பதில் போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே சிந்துவெளி தோன்றது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாலே, அது வந்து இன்டீரியர். அப்பயே இந்த சங்க அறுத்ததுக்கும் பயன்படுத்துறதுக்கும் இப்போ எடுத்துக்காட்டு கிடச்சிருக்கு. இந்த படத்தை பாருங்கள். ஹரப்பாவில் 2 வட்ட சங்கு அதை அறுத்துட்டு அந்த ப்ராசஸில் இருக்குது. இது ஹரப்பாவில் கிடச்சிருக்கு. அதை பற்றி எழுதும்போது பெரிய பெரிய ஆய்வாளர்கள், உலகத்திலேருந்து வந்த ஆய்வாளர்கள்லாம் அவங்களுக்கு வந்து இங்கே நமக்கு என்ன நடக்குது, தூத்துக்குடியில் என்ன நடக்குது, கொற்கையில் என்ன நடக்குது, நம்ம என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், அறத்தை வச்சு போல்னர்னு பேரே வச்சுருக்கோம், இவ்வளோ பெரிய வேலை இருக்குது. அவங்க படித்ததே கிடையாது, சங்க இலக்கியத்தையும் படித்தாது, தமிழ் ஒன்று இருக்குன்னே தெரியாது, கீழடியை பற்றி தெரியாது, ஆதிச்சநல்லூரை பற்றி தெரியாது, சங்க இலக்கியத்தை பற்றி தெரியாது. கருத்து அருமையாக சொல்லுவாங்க. அதுலேயும் வெளிநாட்டுக்காரவங்க யாராவது கருத்து சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு வெள்ளையாக இருக்கவே பொய்யே சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி திருப்பி சொல்லுவாங்க. அவரே சொல்லிட்டாரியா, அவரே சொல்லிட்டார், சரஸ்வதி ஓடிட்டு இருந்துச்சு, இங்கே கீழே தான் ஓடிட்டு இருந்துச்சு எல்லாம் சொல்லுவான். கீழடி அறிக்கை மட்டும் விட மாட்டான், ஆதிச்சநல்லூர் அறிக்கை விட மாட்டாங்க. அப்போ இதில் வந்து இவர் வந்து கெனோயருங்கிற ஒரு அறிஞர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாம் சொல்லிட்டு வர்றார். இந்த காஞ்சி செல் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஒரு நேம் இருக்குது. இந்த பொட்டானிக்கல் நேம், ஜுவாலஜிக்கல் நேம், இந்த மாதிரி பேர் சொல்லுவாங்களே, ஒரு லத்தீனில் இருக்கும். அது வந்து டர்பீனெல்லா பைரம் அப்படின்னு பேர் இருக்குது. அதான் சங்கு. அது நீங்கள் டர்பீனெல்லா பைரம்னு போட்டிங்கன்னா உலகத்தில் எங்கே சொன்னாலும் இவங்க சங்கை பற்றி தான் பேசுகிறாங்க. வெறும் சங்கு அல்லது வளைஞ்சுனா வெளிநாட்டுக்காரங்க புரியாது. நம்ம பேசுகிறது டர்பீனெல்லா பைரம். இதையெல்லாம் அவர் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இது ஹரப்பாவில் இருக்குது, மொஹஞ்சதாரோவில் இருக்குது. அது வரலாற்று காலத்தில் கங்கை சமவெளிக்கெலாம் போயிடுச்சு, இன்டீரியராகவும் போயிடுச்சு. அதுக்கு பின்னால் மௌரிய பேரரசெலாம் வந்ததுக்கு பின்னால் அவங்க சவுத்து இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நம்மலாம் இங்கே சங்கெல்லாம் வச்சுருக்கோம்னு கண்டுபிடிச்சு ஒருவேளை அங்கே வாங்கியிருக்கக்கூடும். அப்படின்னா நம்ம சங்கு உலகத்துக்கு, இந்திய துணைக்கண்டத்துக்கு, சிந்துவெளிக்கு போனதெல்லாம் கங்கை சமவெளியில் மௌரியர்லாம் வந்ததுக்கு பின்னாலேன்னு அவர் எழுதியிருக்கார். இதை திருப்பி கோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. என்னை மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவேன்னா பஞ்சாயத்து தான் வைப்பேன். உன்னுடைய ஆகச்சிறந்த தொழில் இலக்கியங்களாம் எடுத்துட்டு வா, வடமொழியில் எழுதப்பட்ட இலக்கியம் எந்த இலக்கியத்தினாலும் எடுத்துட்டு வா. உனக்கு சங்கம்னா பௌத்த சங்கமாக இருக்கும், சமண சங்கமாக இருக்கும், அதுவாக இருக்கும், சங்கமெல்லாம் இருக்கும். இங்கே நார்த் இந்தியாவிலலாம் வந்து இந்த சங்கு வந்து ஒரு மங்கள பொருளாகிடுச்சு. இளவுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, மங்களமாகவும் யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் ஐஏஎஸில் ஒரு ஆஃபீஸர் இருந்தாங்க, நான் அப்போ தான் வேலைக்கு சேர்ந்த புதுசு, ஒரு பெண் அதிகாரி. அவங்க ஏதாவது ஒரு மீட்டிங்கு புவனேஸ்வரில் இருக்குன்னா நான் கட்டக்கில் இருந்தேன். அவங்கள போய் என்னை வண்டியில் போகும்போதே பேசிட்டு போகலாம் பாலா அப்படிம்பாங்க. அவங்க வந்து ஒரு என்னை விட பயங்கர சீனியர், ஒரு 20 வருஷம் சீனியர் அவங்க. நான் போய் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க காரில் உட்காந்துருவேன், என் காரு பின்னால் வரும். போயிட்டு இருக்கும்போது நான் ஒவ்வொரு தடவையும் நான் போகும்போது அவங்க வீட்டில் அந்த இதில் ஹாலில் உட்காந்துருப்பேன். திடீர்னு வந்து ஒரு சங்கு ஊதுற மட்டும் சத்தம் கேட்டு, சரி ஏதோ சந்து ஏரியாவில் ஏதோ சங்கு ஊதுறாங்க இப்போ கோயிலுக்கு இல்லை அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். 2வது ஒரு தடவை சங்கு ஊதுனாங்க. என்னடா போன தடவை வந்தோம் சங்கு ஊதுனாங்க, கரெக்டாக சங்கு ஊதுற நேரத்தில் நம்ம வர்றோமா அப்படின்னு சொல்லிட்டு 3வது தடவை ஊதவும் லேசாக எழுந்திரிச்சு வெளியில் வந்து பார்க்குறேன். ஒரு ஆள் வந்து சங்கை வச்சு இவங்க கிளம்புறாங்கங்க, ஆஃபீஸுக்கு கிளம்புறாங்க. என்ன மேடம் சங்கு ஊதுறேன் அப்படின்னா, நான் தினம் ஆஃபீஸுக்கு போகும்போது சங்கு ஊதுவாங்க. எங்கள் ஊரில் சங்கு ஊதுனா தப்பாக சொல்லுவாங்களே, எப்படி நம்ம எருமையை தப்பாக வச்சுட்டோமா, அணிநடை எருமையை, அது மாதிரி சங்கு ஊதுறையும் தப்பாக வச்சிட்டோம். ஏதாவது கோயிலில் கீழே வச்சுருப்பாங்க, ஏதாவது பூஜையில் வைப்பாங்க. மற்றபடி அங்கே பண்பாட்டினுடைய ஒரு அடையாளமாக இருக்குது, நமக்கு அது இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறான், குஜராத்தில் வந்து கட்சி பகுதியில் வந்து கோலாதோரான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து இந்த சங்கு வளையலை அறுத்த அந்த சங்கு வளையலே ஒரு தொழிற்சாலை மாதிரி இருக்குது. ஏகப்பட்ட சங்கு வளையலில் பாதி அது அறுத்துட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, இவ்வளவு கிடைக்குது தோண்டும் போது. அதே மாதிரி நிறைய இடத்துல குஜராத்தில் நிறைய இடத்துல கிடச்சிருச்சு. அப்புறம் கோலாதோரா,
மொகஞ்சோதரா இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும்போது இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து இந்த இன்டர்செக்ஷன் மொகஞ்சோதராவில் அப்புறம் இந்த சிப்பியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் ஹரப்பன் இண்டஸ்ட்ரி செல் பிராஸ்லெட்டு, இந்த செல்லை வந்து பிராஸ்லெட்டாகவும் பயன்படுத்துகிறான், வளையலாகவும் பயன்படுத்துகிறான், பேங்கிள் அதாவது கால்லையும் அணிகிறாங்க, கையிலையும் அணிகிறாங்க. இதே ஹரப்பன் ஆர்டிஃபெக்ட்ஸ்லாம் இது கிடச்சிருக்கு எல்லாம். இதெல்லாம் அந்த பாலக்கோட் இதெல்லாம் நிறையா வந்து ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, குஜராத் இங்கே எல்லாம் கிடச்சிட்ருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இந்த டான்ஸிங் கேர்ளு நீங்கள் யார்கிட்ட கூகுள் பண்ணுவீங்க உடனே? யார் கூகுள் பண்ண முடியுமா? வேறு எதுக்கு போய் வேறு வீட்டில் போய் வேறு எதுவும் கூகுள் பண்ணி சீரியல் பார்க்குறதுனால இதை பார்த்துருங்க. டான்ஸிங் கேர்ள் மொஹஞ்சதாரோன்னு போடுங்க, தமிழில் போடுங்க அல்லது இங்கிலீஷில் போடுங்க. ஒரு பொண்ணு நட்டுக்கிட்டு இருக்கோம் ஒல்லியா. இந்த பொண்ணு வந்து முன்கையில் வளையல் அணிஞ்சிப்பான். இது இந்த சிலை இது வந்து வெண்கலத்தில் செஞ்சதை. இதை நான் ஒரிசா பழங்குடியில் வச்சு செஞ்சு வாங்கிட்டு வந்து நேற்று ஃபங்க்ஷன் நடந்தது பாருங்கள். நான் மதுரைக்கு போகிறேன், எனக்கு திருச்சிக்கு போகிறேன், அங்கே வந்து எனக்கு பரிசு கொடுக்குறாங்க. நான் இப்போ தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் எனக்கு பரிசு ஏதாவது செய்யன்னு சொன்னால் இந்த பொண்ணு செய்வாங்க. இல்லைன்னா பானை செஞ்சுட்டு நான் களம் செய்கோவே அப்படின்னு குயவர்களை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கேன். இல்லைனா எனக்கு பானை செஞ்சு கொடுப்பாங்க, அதில் கருப்பு சிவப்பு பானை பண்ணுவாங்க, அதை தமிழில் எழுதுவாங்க, என் பேர், எங்கள் அப்பா பேர், எங்கள் ஊர் இதெல்லாம் எழுதி எனக்கு கொடுப்பாங்க. எங்கள் வீடு ஃபுல்லாக பானையார். இப்போ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதை நான் ஒரிசாவில் செஞ்சு எடுத்து வந்து என் புத்தகம் வெளியிட்ட போது முதல்வருக்கெல்லாம் கொடுத்தோம். கீழடி பானை, அந்த பிரீஸ்ட் கிங்கு, இதே அளவில் ஒரிசாவில் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. ஜார்க்கண்டில் அதே டெக்னாலஜி வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. கையில் ஃபுல்லாக முன்கை மேல் கை, சில இடங்களில் மேல் கை, இந்த டான்ஸிங்கில் வந்து ஃபுல் கையில் போட்டிருப்பா. சில இடங்களில் வந்து ராக்கி கடின்னு ஒரு இடத்துல இப்போ ஒரு கிடைச்சோன்னே எல்லாரும் நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அதில் கிடைச்ச மரபணுவை வச்சு தான் அவர் திராவிட மொழிகளை பேசினாரா, அவர் தென்னிந்திய மரபை சேர்ந்தவரா, அவர் வந்து வெளியிலேருந்து வந்தவரா, உள்ளேருந்து வந்தவரெலாம் பல வகையான கதை சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒரு டெட் பாடி இருக்குது. ஒரு பொண்ணுடைய எலும்புக்கூடு கிடச்சி. அந்த பொண்ணுடைய எலும்புக்கூடில் என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணுடைய எலும்புக்கூடில் கையில் வந்து சங்கு வளையல் போட்டுருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் முதுமக்கள் தாலியில் நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம். ஒருவேளை அது விலை இருந்தது ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு இறந்து புதைக்கும் போது கழட்டி வச்சுட்டு போகிறாங்கலாம் தெரியல. சங்க இலக்கியம் ஃபுல்லாக முன்கையில் வளையல் அணிஞ்சதை பற்றி இருக்குது. ஆனால் தோண்டி பார்த்து கிடைச்ச எலும்புக்கூடில் இது வரைக்கும் நமக்கு சங்கு வளையலோடு கிடைக்கல. இன்றைக்கி போனீங்கன்னா ராஜஸ்தான், குஜராத்தில் பொம்பளைங்கள்லாம் இந்த மாதிரி கையில் வெள்ளையா, இப்போல்லாம் பிளாஸ்டிக் தான், பிளாஸ்டிக்லேயும் போட்டுருப்பாங்க, கை ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு அதை போட்டிருக்கு. பார்த்தோன்னா அது வந்து உடம்புல உடையெல்லாம் போட்டிருக்காது. இது வந்து சங்க இலக்கியத்தில் சொல்லக்கூடிய குறுமகள், தொடிகளை வரிசையாக அணிந்த குறுமகள். குறுமகள்னால் சின்ன ஒல்லியான ஒரு அடலசன்ட்டு, அதாவது டீன், ஒரு அடலசன்ட் கேர்ள், ஒரு சின்ன பிள்ளையார் பல்ல சில்வண்டுன்னு வருவாங்களே, ஏதாவது சொல்லுவாங்களே சில்லண்டிம்பாங்களே, அது மாதிரி ஒரு குறுமகள். அந்த குறுமகள் அப்படின்னு சொல்லி இந்த வளையலை போட்டு இந்த குறுமகள், அதான் நான் சொல்லுவேன், சங்க இலக்கியம் சொல்கிற அந்த வளையல் அணைஞ்ச குறுமகள் தாண்டா அவ அப்படின்னு. அந்த முன்கையில் வரிசையாக வளையல் அணிவதாண்டா நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அங்கே ராக்கிகடியில் ஒரு பொண்ணு கையில் வளையலோடு கிடச்சிருக்கு. இது வரைக்கும் அகழாய்வு தடயங்கள் கீழடியில், இங்கே ஆதிச்சநல்லூர் பகுதியில் இந்த மாதிரி சங்கு வளையலுக்கான நிறையா தடயம் கிடச்சிருக்கு. கீழடியில் கூட நான் போயிருந்தேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அகழாய்வுத்துறை ஆணையாளர் உதயச்சந்திரன் நானும் ஒரு மீட்டிங் போகிறதுக்கு முன்னால் நான் போயிருந்தேன். அப்போ வந்து அந்த சங்கு வளையலை அறுக்கிற ப்ராசஸ்ஸு அங்கே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கீழடி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, நெசவு தொழில், அது தக்கிலி, இதே சாயத்தொழில் எல்லாம் இருக்குது. அங்கே வந்து சங்கு வளையலை அறுத்துட்ட ப்ராசஸில் இருந்தது நான் பார்த்தேன். அப்போ ஆதிச்சநல்லூர், கீழடி இதுலேயும் கிடைக்குது. நம்ம வந்து சிந்துவெளியினுடைய தொடர்ச்சின்னு சொல்கிற ராக்கிகடியிலையும் வளையல் போட்ட பெண்ணுடைய எலும்பு கிடச்சிருக்கு. இதை வந்து அகழாய்வு. என்னை மாதிரி ஆளுங்க நான் என்ன சொல்கிறோம்னா, இந்த நாட்டில் கற்பனையாக எழுதப்பட்ட இலக்கியங்களை விட்டுருங்க. சங்க இலக்கியத்தை அதுக்காக வந்து சங்க இலக்கியம் சொல்கிறதெல்லாம் 100க்கு 100 கரெக்டு துல்லியம் நான் சொல்லவே இல்லை. சங்க இலக்கியத்தை கட்ட விட்டு வைக்கலாம் சொல்லலை. ஆனால் ஒப்பீட்டு அளவில் சங்க இலக்கியம் வந்து துல்லியமாக சில விஷயங்களை அவ்வளோ துல்லியமாக வர்ணிக்கும். ஒரு தாவரவியல் பேராசிரியர் கூட போய் இப்போலாம் பேச்சு வாங்க, யார் போய் பக்கத்தில் போய் ஒரு செடியை அவ்வளோ நுணுக்கமாக பார்த்துருக்க மாட்டாங்க, ஒரு மரத்தை அவ்வளோ நுணுக்கமாக பார்த்துருக்க மாட்டாங்க, ஒரு மரத்தோட பட்டையை அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க. விலங்கியல் பேராசிரியர்கள் யாரும் போய் அந்த பறவை, அந்த பட்டாம்பூச்சி, அந்த வண்டு, அந்த வண்டோட கண்ணு, அந்த வண்டோட கலரு, இதை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. சங்க இலக்கியம் தான் பார்த்துருக்கு. அவ்வளவு துல்லியமான வர்ணனைகள் இந்த நாட்டில் எழுதப்பட்ட இலக்கியம் எதேனிலும் இருக்கிறது என்றால் அது சங்க இலக்கியத்தில் மட்டும்தான். அப்போ அந்த சங்க இலக்கியம் சொல்கிறதெல்லாம் 100% உண்மைன்னு வச்சுக்கிற வேணாம். எவ்வளோ சொல்லியிருப்பான், எல்லாத்தையும் ஜெயிச்சாரு, அவர் வந்த படைகள்லாம் அப்படியே அடித்து காலி பண்ணார், அதை கூட ஒரு புனைந்துரையாக வச்சுங்க. ஒரு ராஜாட்ட போய் நீங்கள் ரொம்ப சூப்பரான ஆள் சார் அப்படின்னு சொன்னால் தான் அவர் ஏதாவது பரிசு கொடுப்பாரு. நம்ம இவர்
இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியில் போட்டார்ல, ஒரு படம் வரைஞ்சிட்டு இருப்பாங்கல்ல, அவர் வந்து இவர் நம்ம கஜினி மாதிரி சங்கர் இவர் மாதிரி சூர்யா மாதிரி போஸ்ட் கொடுப்பார். அப்போ வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வரலாறு முக்கியம் அல்லவா, சரி பின்னால் எவனாவது எடுத்தான்னு வைங்க, 23ஆம் புலிகேசி வந்து பயங்கரமாக பாடி பில்டப் பண்ணியிருந்தார், நோஞ்சா மாதிரி இல்லைங்கிறதுக்காக வரலாறு அவர் மிச்சம் வச்சுட்டு போகலான்னு பார்க்குறாரு. அதை தான் கிண்டல் அடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அது மாதிரி எல்லா அரசர்களையும் கல்வெட்டு எழுதுறது, எவனாவது கல்வெட்டில் வந்து இவர் வந்து ஒரு சுமாரான ஆளுதையா, இவர் ஒரு ஒன்றும் கதைக்கு ஆக மாட்டார், ஏன்னா எவனுமே எழுதி வச்சுக்க மாட்டான், எல்லாம் புகழ்ந்து அவர் வந்தவர் இவர் வந்தவர், காலப்போக்கில் இவர் ரகு வம்சத்தை சேர்ந்தவர், சூரிய வம்சத்தை சேர்ந்தவர், இக்ஷவாகு டைனஸ்டியை சேர்ந்தவர், ராமர் 72வது, அப்படியே இங்கே வந்து சோழர்கள் ஆகிட்டார், ரகு வம்சம், இந்த சைடு சந்திர வம்சம், இப்படிலாம் நம்ம இடைக்காலத்தில் நம்முடைய பழைய தடயங்களையே இழந்து நம்ம வேற எங்கேயும் போயிட்டோம். அப்போ 1935 இப்போ நான் வந்து உங்களுக்கு இலக்கியத்தை சொல்லிட்டேன். நான் வந்து இந்தியா ஃபுல்லாக கிடைச்ச இந்த சங்கு வலைக்கான அகழாய்வு தடயங்களை 5000 வருஷம் 4000 வருஷத்துக்கு முன்னால் அகழாய்வு தடயங்களை பேசிட்டேன். எங்கே கிடைச்சிது? குஜராத் வரைக்கும் கிடைக்கிது, ரொம்ப நல்லா கிடைக்கிது. தமிழ்நாட்டில் டெட் பாடியோட இன்னும் கிடைக்கல. இலக்கியம் ஃபுல்லாக இதுதான் இருக்குது. இதை விடவும் நான் சொல்கிறேங்க, திமிங்கிலத்தை பற்றி, திமிங்கில வேட்டையை பற்றி, திமிங்கலத்தை எப்படி பிடிக்கிறது, சாதா மீனை எப்படி பிடிக்கிறது, மீனை வந்து எப்படி கொட்டுறது, கருவாடா எப்படி காய வைக்கிறது, அதை கொண்டு போய் எப்படி விற்கிறதுன்னு நீங்கள் வந்து ஒரு நெய்தல் நில பண்பாட்டினுடைய நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் சங்க இலக்கியத்தை தான் படிக்கணும். கண்ணு முன்னால் இப்போ வந்து நம்மலாம் வந்து இப்போ வந்து மீனவர்களுடைய மெட்ராஸில் இருக்கிறவங்கலாம் மீன் விற்கிற இடத்த நல்லா சாப்பிடுவான் மீன், ஆனால் அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கே ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஒரு வாசம் வருது மீன், அப்புறம் வாசம் வராமல் நடா செய்யும், அவர் நாத்தடிக்குதும்பா, கருவாடுதான், இந்த மாதிரி இருந்த ஒரு இந்த தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுதுங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுது நெய்தல் நில வாழ்க்கையை. நெய்தல் நில வாழ்க்கையில் மெட்ராஸ் மாதிரி ஒரு டவுன் மாதிரி ஒரு ஊர், அங்கே பிரதவர்களுடைய வாழ்க்கை, அதில் ஒரு பொண்ணு இருக்குது, அவங்க அண்ணன் தம்பிலாம் நல்லா இருக்காங்க, அவங்க அப்பாவெல்லாம் நல்லா பெரிய மீன் பிடிக்கிறாரு, அப்போல்லாம் டீப் ட்ராலர் டீஸ் எல்லாம் இருந்திருக்காது, படகுல போய் நல்லா நிறைய பிடிச்சிட்டு வராரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. அப்போ வந்து ஒரு நான் அதை பற்றி பேசியிருப்பேன், அவனுக்கு நான் அமுல் பேபின்னு பேர் வச்சுருந்தேன். அவன் வந்து டவுனில் இருக்கிறவன் கொஞ்சம் வசதியானவன். இப்போ வந்து பொதுவாக வந்து பென்ஸ் காரு அல்லது என்னது பிஎம்டபிள்யூ இந்த மாதிரி வண்டியில் வந்தானா அது ஒரு ஜாலியாக இருக்கும்ல, அவர் பிஎம்டபிள்யூ வச்சுருக்காரா, அவர் பென்ஸில் வந்தாரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவர் வந்து அப்படியே அந்த ஏரியாவில் வந்து அந்த பொண்ணு அப்படியே பார்க்க வர்றாரு. அப்போ வந்து அந்த காலத்தில் கார் இல்லாதனால தேரில் வந்திருக்கான். தேரில் வந்து அப்படி நின்றுட்டு இருக்கான். அப்போ வந்து இவ தோழி சொல்கிறா, சரியில்லடா நீ அடிக்கடி வர்ற, தேரெல்லாம் போட்டு வர்ற, நீ தேரெல்லாம் போட்டு இங்கே வரும்போது எல்லாருடைய கவனமும் கவரும்ல, யார் அவன் தேரில் வர்றான். இப்போ நம்ம திடீர்னு ஒரு மீனவர் குப்பத்தில் போய் ஒருத்தன் பிஎம்டபிள்யூவில் போய் நிற்கிறான்னு வச்சுக்க, அவன் இறங்கி அமுல் பேபி மாதிரி அப்படி பையில பேண்ட்டில் கையை விட்டுட்டு இப்படி நின்றானா அவனை பார்த்தா சந்தேகம் வரும்ல. அது மாதிரி அந்த சங்க இலக்கியம் சொல்லுது, நீ வந்து இந்த செல்வ அம்மா பிள்ளைடா, சங்க இலக்கியம் சொல்லுது, நீ அம்மா பிள்ளைடா, அவன் வந்துட்டு இருக்க, இங்கே வர்ற தேரில் வர்ற இந்த பிள்ளையை பார்க்குற, வேணான்னு நினைக்கிறான், இது சரிப்பட்டு வராது, எங்கள் ஆளுங்களையும் எங்கள் பரதவர்களையும் எங்கள் மீன் பிடிக்கிறவர்களையும் அருமையான செம்மல்கள்லாம் இருக்காங்கடா, போடா அப்படிங்கிற. எவ்வளோ பெரிய சுயமரியாதை, எவ்வளோ பெரிய தன்மரியாதை, எவ்வளோ பெரிய தன்மானம், இதெல்லாம் சங்க இலக்கியம் தான் எழுது. இந்த இந்தியாவில் எங்கேயாவது நீ காட்டுறியா வேற இலக்கியத்தில்? இந்தியாவில் வந்து என்ன இலக்கியத்தை நீங்கள் ரெண்டாக பிரிக்கணும். இந்திய மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா கடல் தெரிஞ்சவன், கடல் தெரியாதவன், எப்படின்னு இந்திய மக்கள் தொகையை ரெண்டாக பிரிச்சுன்னு. உத்தரப்பிரதேசில் இருக்கிறவன், பீகாரில் இருக்கிறவன், மத்திய பிரதேசில் இருக்கிறவன், இந்த ஏரியாவில் இருக்கிறவன் கடலே பார்த்துருக்க மாட்டான். நான் வந்து மெட்ராஸில் மெரினாவுக்கு எப்போது பண்ணேன்னா, அங்கே ஒரிசாலேருந்து வந்தேன்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். பொம்பளை பிள்ளைங்க பயல்களாக இருப்பாங்க, ஐடியில் வேலை பார்க்குறவங்க வந்து ஃபுல்லாக கடலில் வந்து இறங்கி அப்படி காலை நினைக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஒரியாகர பிள்ளையாக இருக்கும் அல்லது உத்தரப்பிரதேச பிள்ளை ஐடியில் வேலை பார்க்க. நான் லேசாக பேச்சு கொடுப்பேன், எனக்கு ஹிந்தி தெரியாது இன்றைக்கி வரைக்கும், அது வேறு விஷயம். இந்தியாவில் போய் இங்கே வேறு நான் இங்கிலீஷில் கேட்பேன், என்னது எந்த ஒரு இதுன்ட்டு. அப்போ நான் கேட்கும்போது யூபி சொல்லும்போது கடல் இதுக்கு மேலே போயிருக்கேன். முதல் தடவை கடலே நான் சென்னைக்கு வந்து தான் சார் பார்த்தேன். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கடல் தெரிஞ்சவன், கடல் தெரியாதவன் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இந்தியாவுடைய வரலாறை கடல் தெரிந்த மக்களின் வரலாறு, கடல் தெரியாத மக்களின் வரலாறு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பொருளாதாரம், உலகத்திலேயே பெரிய பொருளாதாரம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லுவாங்க, ஜிடிபி. அப்படி ஒரு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, ஏற்றுமதி இறக்குமதியில் வந்து தி பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இன் ஃபேவர் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அது எதுலேருந்து தெரியுதுன்னா, இவன் வந்து இங்கே போகிறான், எங்கே போகிறான், சிரியா அந்த அது சாரி மத்தியதரை கடலில் போய் அங்கே இருக்கக்கூடிய பண்பாடு, அங்கே இருக்கக்கூடிய பண்பாடோட வியாபாரம் பண்ணுறான். அங்கே வந்து நாகரிகம் இருக்குது, மெசபடோமியா நாகரிகம், அந்த நாகரிகத்தோட போய் எல்லாம் போய் விற்கிறான். மெயினாக விற்கிறது வந்து லேப்பிஸ் லசூலி, இந்த நீலக்கல், சூதுபவளக்கல், கார்லீனியன் பீட்ஸு, எது கொடுமணலில் கிடைக்குதோ, எது குஜராத்தில் கிடைக்குதோ, எது கீழடியில் இப்போ கண்டுபிடிச்சிருக்குமோ இதெல்லாம் அங்கே கொண்டு போகிறான். எரும மாட்டை ஏற்றுமதி பண்ணுறான். எரும மாட்டை உலகத்திலேயே பழக்கினதே இந்தியா தான். அந்த எரும மாட்டை கொண்டு போய் அங்கே விற்கிறான். தேக்கு மரத்தை விற்கிறான். தேக்கு மரம் தென்னிந்தியாவில் மட்டும்தான் கிடைக்கும். அவன் வித்த பொருள் எல்லாம் தென்னிந்தியா தொடர்பானது. அவனுக்கு கடல் தெரியும், வியாபாரம் பண்ணுறான். நம்ம எழுத்து மெசபடோமியாவில் கிடைக்குது,
மெசபடோமியா எழுத்து எதுவுமே இந்தியாவில் கிடைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே போய் வியாபாரம் பண்ண போனவன் நம்ம ஆளு, சிந்துவெளியிலேருந்து போனவன். இப்போ திருப்பூர்காரன் கடையில் ஃப்ளைட்டில் போகும்போது, ஃபாரின் போகும்போது பார்ப்பேன், டிக்கெட்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது போட்டு ஒரு இதில் போட்டுப்பாரு, குளிர் ஒரு இது போட்டுப்பாரு. நான் பேச்சு கொடுப்பேன், எந்த ஊர் எங்கே போய்கிட்டீங்கன்ட்டு. இங்கிலீஷே சுத்தமாக தெரியாது. சைகையிலே பேசி கோடிக்கணக்கான வியாபாரத்தை பண்ணிட்டு வந்துடுவார். என்ன ஜெர்மனிக்கு போகிற அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க சார், அவர் ஒருத்தருக்கு பேச இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிறார். திருப்பூர் ஆளுங்க கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்ணுறவன். அது மாதிரி தான் சிந்துவெளியிலேருந்து போய் அங்கேருந்து எவனும் இங்கே வரல, இங்கேருந்து மொழிபெயர்ப்பாளரை கூட்டு போயிருக்கான். அங்கே அந்த இடத்துக்கு போய் மெழுகாணி வேணும் சொல்கிறாங்க. அவன் மொழிபெயர்ப்பாளர் வச்சிருக்கான், அங்கே சிற்பம் பண்ணியிருக்கான், கல் எடுக்கிறக்காக ஆப்கானிஸ்தான் போயிருக்கான். அதை குஜராத்தில் வச்சு அந்த கல்லெல்லாம் வேலை பார்க்குறான், கீழடியில் கொடுமணெல்லாம் வேலை பார்த்துருக்கான். இவ்வளோ வியாபாரம் பண்ணுறான். அவன் வியாபாரம் கேட்டால் பல்க்கு கிடையாது, அதாவது பெரிய கப்பல்லாம் கிடையாது. நீங்கள் நிலக்கரி ஏற்றிட்டு போகிறது, தூத்துக்குடி துறைமுகத்தில் வர்ற மாதிரி கப்பல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. சின்ன கப்பல் தான், கடற்கரையை ஒட்டி தான் போகும். அதுக்கு இதெல்லாம் கிடையாது, காம்பஸ்லாம் கிடையாது. ஒரு காக்காயை அவுத்து விடுவான், ஒரு பறவை, அது எந்த சைடு போகுதோ அப்புறம் திருப்பி வரும், அந்த சைடு தான் கரை இருக்குன்னா அப்புறம் கரையை ஒட்டியே போவான். இதெல்லாம் சிந்துவெளி குறிப்பில் இருக்குது, அந்த குறிப்புகளில் இருக்குது. இப்படி போயிட்டு வந்தவன் வியாபாரம் இவனுக்கு சாதகமாக இருக்குது. அதனால தான் சிந்துவெளி வீழ்ந்தது. திடீர்னு அங்கே பஞ்சம் வந்து அவன் எதை நிறுத்துவான்? சாப்பிட்றது நிறுத்துவானா? இந்த ஆடம்பர பொருளை தான் நிறுத்துவான். நம்ம கொண்டு போனதெல்லாம் ஆடம்பர பொருள். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வட சென்னையிலலாம் போய் நகைக்கடை ஏரியா இருக்கும். அங்கே போனீங்கன்னா ஒன்றுமே அடையாளமே தெரியாது. சாதாரண ஆளாக இருப்பான், ஒரு வேலை பார்க்குற மாதிரி இருப்பான். அவன் பையில் வந்து ஒரு சின்ன பேப்பரில் மடிச்சு வச்சுப்பான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே பார்த்துருக்கேன், பையில் மடிச்சு வச்சுப்பான். அங்கே கடைக்கு வந்து பையில் இருந்து வெளியில் எடுப்பான். நான் கடையில் அந்த பையை ஓப்பன் பண்ணால் அந்த பையில் இருந்த வைரம் மட்டும் 5 கோடி மாய். என்னடா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால், 5 கோடி வாடா பையில் வச்சுட்டு வந்த, அசால்ட்டாக வந்தியடா அப்படின்னு கேட்டா. சார் நம்ம பையில அசால்ட்டாக தான் சார் வருவாங்க அப்படின்ட்டு. இதே நேரத்தில் வேற நம்ம பையல்கிட்ட வேண்டியது நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துருவீங்க. அவன் ட்ரெயினில் ஏறினவனே அவன் அந்த பேக்கை முறைச்சு பார்க்குறதுல பேக்கை பார்ப்பான், பூட்டியிருக்கான்னு பார்ப்பான். அப்புறம் அந்த பேக்கை இங்கே எடுத்து வைப்பான், அங்கே எடுத்து வைப்பான், அதே பார்த்துட்டு இருப்பான். அப்போ எதிர உட்காந்துருக்கவன் இதில் ஏதோ மேட்டர் இருக்குடான்னு தெரிஞ்சுட்டு நல்லா தூங்கும்போது எடுத்துகிட்டு போயிடுவான். அப்போ பணத்தை கையாளுறதுக்கு, நகையை கையாளுறதுக்குலாம் அதுக்கு ஒரு தனித்திறமை தேவைப்படுது. அந்த காலத்தில் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, சிந்துவெளியில் பண்ணியிருக்காங்க, சங்க இலக்கியத்தில் வாழ்ந்தவெல்லாம் பண்ணியிருக்காங்க. நடுவில் தான் கொஞ்சம் பக்கத்தை காணும். அப்போ இதை நம்ம வந்து மாறி வந்துட்டோம். இப்போ அவன் பையில் வச்சுட்டு வர்றது மாதிரி இவங்க போய் வியாபாரம் பண்ணாங்க. அவங்க வியாபாரம் படுத்துருச்சு. ஏன் படுத்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவன் சோறு சாப்பிடுவான், இந்த நகையெல்லாம் வாங்குறது நிறுத்திடுவான். ஏன்னா பஞ்சம் வரும்போது எவங்க நகை போடுவான்? அது மாதிரி அந்த காலகட்டத்தில் உலகத்தில் தலை சிறந்த பொருளாதாரங்களில் ஒன்று சிந்துவெளி பொருளாதாரம். இலக்கியம், கையில் கிடைக்கிற இலக்கியத்தெல்லாம் கையில் எடுத்து வச்சுங்க. இந்தியாவில் கிடைச்ச இலக்கியம், அப்பாடாக்கர் இலக்கியம்லாம் வச்சுக்கோங்க. வேதங்கள் எடுத்து உள்ள போடுங்க, எல்லாத்தையும் உள்ள எடுத்து போடுங்க. நான் சங்க இலக்கியத்தை எடுத்துகிட்டு வர்றேன், இதனுடைய பொருளாதாரத்தை பேசுகிறேன், இதனுடைய கடல் வணிகத்தை பற்றி பேசுகிறேன். ஒரு பொம்பளை பிள்ளை உட்காந்து வர்ற கப்பல்லாம் எண்ணிட்டு இருக்கா, இது வணிக கப்பல், இது போர் கப்பல்னு உட்காந்து எண்ணிட்டு இருக்கா. அவன் மாலுமி இறங்குறவன தண்ணி போட போகிறான், அங்கே ஒரு பொம்பளை பிள்ளை வந்து தண்ணி இதை ஊற்றி கொடுக்குது, கல். இந்த மாதிரியான ஒரு கடல் சார்ந்த வாழ்க்கையை அவ்வளவு அருமையாக படம் பிடிச்சு களம் தரும் செல்வங்கிறான். பொன்னோடு வந்து மிளகோடு பெயரும் அப்படிங்கிறான். முசிறி பட்டத்தில் வரும்போது தங்க காசாக கொண்டு வருது. அப்போ வந்து தங்கத்தில் காசு போட்டவங்க வந்து கிரேக்க ரோமானிய பேரரசர்கள், அகஸ்டஸ், இதெல்லாம் அந்த காசே அவங்க போட்டாங்க. அப்போ நம்மளாம் அதெல்லாம் பண்ணலை. அவன் வரும்போது இந்த தங்க காசை கொண்டு வருவானா, நம்ம ஆளுங்க வந்து அதுக்கு அதில் வந்து அந்த காசுங்கிற பேர் வந்தது. காசு இதெல்லாம் வர தங்க காசை வாங்கி அதை வந்து என்ன பண்ணுவானுங்க, அதை உருக்கி அவன் பேர படம்லாம் இருக்கு. இங்கே நிறைய இடத்துல கேட்டிங்கன்னா அகஸ்டஸ் உருவம், ரோமானிய உருவம்லாம் சேர்ந்து இப்போ கிடைக்குது காசு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காசை வாங்கி அப்படியே பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் காசு மாலை. கடையில் போய் பார்த்துருக்கீங்களா? காசு மாலை லட்சுமி படமாக போட்டுருவோம், வரதே கீழே போட்டிருக்கோம், ஒரு பெண்டன்ட் இருக்கும், அதில் ஃபுல்லாக காசு மாலை இருக்கும். இந்த காசு மாலை நீங்கள் யூஸ் பண்ணுற காசு மாலை சங்க இலக்கிய காலத்துலேருந்து சிந்துவெளி காலத்துலேருந்து ரொட்டேஷனில் இருக்குது. நீங்கள் வாங்கி உருக்கி புதுசாக செஞ்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் தங்கத்தை புதுசாக வாங்குகிறோம், பழைய தங்கத்தை உருக்குறோம். ஆக அந்த காசு மாலைங்கிற கான்செப்ட்லாம் அதிகமான ஒரு பொருளாதாரம். அங்கே எழுதுறான், முஜிரிஸ் பேப்பரிஸில் எழுதுறான், ரோம நாட்டில் எழுதுறான். இந்த மாதிரி வந்து நீங்கள் மசாலா பொருள்கள், இது மிளகு, அதுக்குது, இந்த பருத்தி ஆடை, ஆவி எண்ணெய், அருந்துயிர், இந்த மாதிரி துணிமணியெல்லாம் வாங்கி குமிச்சிங்கன்னா கஜானா காலியாயிரும்னு எழுதுறான் ஒருத்தன் கிரேக்கத்தில். அது சொல்கிறது வந்து இந்தியாவோட வணிகம் பண்ணும்போது, தென்னிந்தியாவோட வணிகம் பண்ணால் கஜானா காலியாகுங்கிறது தான். அப்போ ஆக சிறந்த பொருளாதாரம் சங்க இலக்கிய பொருளாதாரம். இன்னைக்கு யாருடைய பொருளாதாரம் பெருசாக இருக்குது? தென்னிந்தியா. இந்த செகண்ட் லார்ஜஸ்ட் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், வேகமாக வளர பொருளாதாரம். மகாராஷ்டிரா கப்பல் இருக்குது, துறைமுகம் இருக்குது. தமிழ்நாடு செகண்டு, எத்தனை துறைமுகம் இருக்குது. அப்புறம் தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, இந்த 4-5 சேர்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரத்தில் 60% இங்கே தான் இருக்கும். அதான் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் இவ்வளோ வரியை கொடுக்குறோம், திருப்பி கொடுக்க மாட்டீங்களான்னு பேசிக்கிட்டே இருக்கோம். வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு, தூத்துக்குடி சைடு வெள்ளம் வந்துச்சு, நாங்கள் காசு கட்டம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்க காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கும் 5000 வருஷத்துக்கு முன்னால் இந்த உலகத்தில் ஹையஸ்ட் ஜிடிபி வித் தி பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இன் ஃபேவர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல்னா அது சிந்துவெளி பண்பாடு. 2400 வருஷத்துக்கு முன்னால் இந்தியாவில் ஒரு பண்பாட்டில் இந்த மாதிரி ஏற்றுமதி பண்ணி செல்வம் கொளித்தது. செல்வம் கொளித்ததுனா சும்மா நினைக்கிறீங்களா? பாடி கார்டு வச்சிருக்கான் பாண்டிய மன்னன். பாடி கார்டு ஃபாரினருங்க. உடம்புடு உரைக்கும் உரையானாவின் படம்புகு மிலேச்சருங்கிறான்.
அவன் சட்டை போட்டிருக்காங்க, இந்த சட்டை போட்டு கேப் போட்டு அவன் வந்து இதெல்லாம் போட்டிருக்கான், இரும்புல சட்டை போட்டிருக்கான். அவனுக்கு நம்ம மொழி தெரியாது, தமிழில் பேசுன்ட்டு பர்பஸாகவே வந்து சிலர் சொல்கிறாங்க அவன் ஊமை, அவனை நாக்க அறுத்துட்டாங்க. எனக்கு கிடையாது, அவன் வெளிநாட்டுக்காரன். அவனுக்கு நம்ம மொழி தெரிஞ்சவங்களை கலக்காமல் பார்த்துக்குவான். அப்போ தான் ராஜாவோட எந்த அந்தரங்கங்களும் அரண்மனை விஷயம் வெளியே லீக் ஆகாது. அவனை தான் ராஜாவோட பக்கத்தில் இருப்பார். அவர் வந்து உடம்பின் உரைக்கும், அவர் சைகையிலே தான் பேசுவார். உரையா நாவின், வாயை திறந்து சொல்ல மாட்டார். படம் பூகி மிளைச்சார். அவர் பாம்பு படம் போட்டிருக்க மாதிரி சட்டை போட்டிருக்காரு. சட்டை போட்டவங்க ஐரோப்பிய பெண்களை வந்து வேலைக்கு வச்சிருக்காங்க, மது ஊற்றி கொடுக்குறதுக்கு. மது ஜாடி அங்கேருந்து கொண்டு வரான் யூரோப்பில் இருந்து. அரிக்கமேடில் கிடச்சிருக்கு ஒரு பானை, அதில் கிடைச்ச திராட்சை மது வந்து அகஸ்டஸ் பீரியடில் இருக்குன்னு பிபி லால் அதை கண்டு கெமிக்கல்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக ரொம்ப செல்வ செழிப்பாக வாழ்ந்தது சிந்துவெளி, வாழ்ந்தது சங்க இலக்கியம், வாழ்றது தென்னிந்தியா, இப்போ தமிழ்நாடு. அப்போ நம்ம எதை பேசுகிறோம்? சாதாரண சின்ன மெட்டீரியல், அது மணி, அணி, மணி, சின்ன சங்கு வளையல். இந்த இடத்துல தான் நான் வந்து ஒரு மூணாவது டைமென்ஷன், ஒரு மூணாவது பரிமாணத்தை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். 1935 ஒரு ஜான் மார்ஷல்னு ஒரு ஆள் வர்றார். ஜான் மார்ஷல்னு அவர் இந்தியாவுக்கு வந்து இறங்கும்போது கர்சன் பிரபுன்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் இவங்கெல்லாம் வங்காள பிரிவினை அதுன்னு சொல்லி இவங்ககிட்டலாம் கெட்ட பேர் வாங்கினது. இப்போ நிறைய பேர் வந்து இந்தியாவில் வந்து யாராவது வெள்ளைக்காரனை திட்டிகிட்டே இருப்பாங்க. அவன் வந்து சரஸ்வதி இருக்குது அது இருக்குதுன்னு சொன்னால் அவனை பாராட்டுவாங்க, அவனுக்கு வந்து பட்டம் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. நம்ம திட்டுற சில வெள்ளைக்காரங்கள் வந்து மெக்காலே வந்து கல்வி திட்டத்தை கொண்டாரு. குமாஸ்தா கல்வி திட்டம் நானே ஸ்கூலில் படிச்சிருக்கேன். என்னடா குமாஸ்தா கல்வி திட்டம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா, மெக்காலே மட்டும் இந்தியாவுக்கு வந்து அந்த கல்வி திட்டத்தை மாறணும். வைங்க, நீங்களாம் தெருவில் நின்றுருப்பீங்க, நான்லாம் தெருவில் நின்றுருப்பேன். ஆனால் ஐஏஎஸ்லாம் வந்திருக்க முடியாதுங்க. நான் வந்து மேற்கத்திய கல்வி படித்து இங்கிலீஷ் படித்து உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டு தானே உலகம் ஃபுல்லாக 45 நாடு போயிருக்கேன். அப்போ அவனை திட்டுவாங்க, அவன் வந்து கெடுத்துட்டான். முதல்ல எல்லாம் நல்லா சமஸ்கிருதம் படித்து எல்லாம் சுபிச்சமாக இருந்தாங்க, அப்புறம் வந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துட்டாங்க, அதனால அப்படின்ட்டு அவனை போராட்டமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி கர்சன் பிரபை திட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த கர்சன் பிரபு தான் சொல்கிறாரு, இங்கே இவ்வளவு வளங்கள் இருக்குது, பௌத்த மதமாக இருக்குது, இதை வந்து காப்பாற்றலையே. அவன் வர்றவெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான், ஜெர்மனிலேருந்து வர்றவன், வெளிநாட்டிலேருந்து வரவன். இந்த வெள்ளைக்காரன் மட்டும் இங்கே வந்து இறங்கி ஃப்ரான்ஸுக்காரன், போர்த்துகீஸு, எல்லாமே இங்கிலீஷ்காரன், எல்லாமே வந்து தென்னிந்தியாவுக்கு தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களே சண்டை போட்டுக்குவாங்க. வாரா பிளாசி, ஆற்காடு சண்டை, அந்த சண்டை இந்த சண்டைனா பாண்டிச்சேரியில் கடைசி, காரைக்கால், பாண்டிச்சேரி, அங்கே கேரளாவில் மாகி, ஏனாம், ஆந்திராவில் 4 இடத்துல ஃப்ரெஞ்சுக்காரன் கடைசி வரைக்கும் இருந்தான். கோவாவில் 62, 63 வரைக்கும் போர்த்துகீஸ்காரன் இருந்தான். மற்றவங்கெல்லாம் சுதந்திரம் வாங்கிட்டோம். அப்போ இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஆனால் உண்மையிலேயே அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ண ஒரு நல்லது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை இழுத்து மூடிடலான்னு முடிவு பண்ணாங்க. அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படின்னு ஒருத்தர் 1861 வந்து தொடங்குறார். தொடங்கி கொஞ்ச நாள் நடந்துட்டுருக்கு. அப்புறம் கொஞ்சம் வருமானம்லாம் குறைஞ்சவனு அவர் சொல்கிறார், இதை இழுத்து மூடிடலாம், வேண்டியதில்லைன்னு. கிட்டத்தட்ட மூடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ இந்த கர்சன் பிரபு என்ன சொல்கிறாரு, இல்லை மூட வேணாம், கொஞ்சம் பட்ஜெட்டாவது போட்டு ஒரு டைரக்டர் ஜெனரல் போஸ்ட்டை திருப்பி ரிவைவ் பண்ணுவோம் அப்படிங்கிறார். அப்போ அதுக்கு யார் போடணும் அப்படிங்கும்போது அந்த செயலாளர், அங்கே லண்டனில் இருக்க செயலாளர் ஒத்துக்கிறார். ஆனால் யார் போடணும் முடிவு பண்ணும்போது யாரை போடலான்னு கேட்டப்போ அவங்க ஆஃபீஸில் இருக்கவங்கலாம் சொல்லியிருக்காங்க, வின்சென்ட் ஸ்மித்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பயங்கரமான ஆள், அவர் என்னை மாதிரி ஐஏஎஸ்ல இருந்த மாதிரி அந்த காலத்தில் ஐசிஎஸ்ல வேலை பார்த்துருக்காரு, பயங்கர வரலாறு சமஸ்கிருதம்லாம் படிச்சிருக்காரு, அவர் வரலாறு புத்தகம்லாம் எழுதுறாரு, லண்டனுக்கு வந்துட்டார், விருப்ப ஓய்வு பெற்றுட்டு இங்கே தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு, அவரை திருப்பி அனுப்பிச்சி விடுவோன்ட்டாய். உடனே அவர்கிட்ட கேட்கவும் அவர் வந்து நம்மளை விட வேறு யாராக இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டிஷன்லாம் போடுறாரு. சரி ரொம்ப வற்புறுத்திங்கன்னா நான் போகிறேன், ஆனால் இந்த வருஷம்லாம் அடுத்த வருஷம் எனக்கு 3 மாதம் லீவ் வேணும், அதுக்கு அடுத்த வருஷம் 6 மாதம் லீவ் வேணும், அப்போல்லாம் தரமாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னா கண்டிஷன் போடுறாரு. இப்போ வந்து கர்சன் பிரபு பார்க்குறாரு, யாராவது வயசான ஆளாக இருக்காரு, ஏற்கனவே 52, 55 வயசாக இவருக்கு. கர்சன் பிரபுக்கே 42, 43 வயசு தான். நம்மளை விட வயசான ஆள் ஒரு ஆளை கொண்டு வந்தோம்னா அவர் ஏதாவது பேசிகிட்டு இருப்பார், ஒரு இளைஞனாக இருக்கணும், திறந்த மனசோடு இருக்கணும்னு அவர் தேடுறார். அப்போ லண்டன் மியூசியத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, கேம்பிரிட்ஜில் ஒரு வாத்தியார் சொன்னார், ஒரு ஆள் ஜான் மார்ஷல் இருக்கார், ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு ஆஸ்திரேலியாவில், சிட்னி பல்கலைக்கழகத்தில். அவரை எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க போது அவருக்கு வயசு 26. அவரை வந்து கர்சன் பிரபு தேர்ந்தெடுக்கிறாரு. நான் கல்யாணம் பேசி முடிச்சிருங்க, கல்யாணத்தை பண்ணிடுறேன், உடனே கிளம்பிடுறேங்கிறாரு. கல்யாணத்தை பண்ணி 26ஆவது நாள் இந்தியாவில் வந்து இறங்குறாரு. 26 வயசு, கல்யாணம் ஆகி 26ஆவது நாள் இந்தியாவில் வந்து இறங்குறாரு. இந்தியா ஃபுல்லாக சுற்றுறாரு, திருச்சிக்கு வர்றாரு 1803. அவர் வரும்போது தான் 1899 ஆதிச்சநல்லூரில் தோண்டியிருப்பாங்க, ஜாகோர் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பின்னால் தோண்டியிருப்பாங்க. 1903 வந்து அலெக்சாண்டர் ரீ இங்கே தோன்றார் ஆதிச்சநல்லூரில் 1903. அப்போ இருந்தவர் வந்து இவர் யார், ஜான் மார்ஷல். அவர் வேறு விஷயத்தில் இருந்தால் அவர் தான் 1924 செப்டம்பர் 20ஆம் எதுக்கு நாங்கள் செலவு வச்சுருக்கோம்னா காரணம் இல்லாமல் செலவு வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். உனக்கு அவர் கொண்டாடுவியா நீ? அவர் தான் சொன்னார், இந்தியாவில் 5000 வருஷத்துக்கு முன்னால் நகரம் வச்சு
தெருவு அழகாக வச்சு, குப்பை தொட்டி வச்சு, குளியலறை வச்சு, ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வீடு வச்சு, பாத்ரூம் வச்சு, அதில் ஃப்ளஷ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் தண்ணி வச்சு, எல்ஜாண்ட் போட்டு பைப் வச்சு, சாக்கடை சின்ன பைப்லேருந்து அதை விட பெரிய பைப்பு, அதை விட பெரிய பைப்புக்கு போய் வெளியே ஊரை விட்டு வெளியில் போயிடும், நல்ல தண்ணி இப்படி வரும். இந்த மாதிரி ஒரு நகரத்தில் வாழ்ந்துருக்காண்டா 5000 வருஷத்துக்கு முன்னால். அவனுக்கும் வேத காலத்துக்கும் ஆரியர்களுக்கும் சம்பந்தமே இல்லைடா அப்படின்னு அவர் சொல்றார். இதுதான் முத இந்திய வரலாற்றில் இறங்கிய வீசப்பட்ட முதல் அணுகுண்டு. அதுதான் பலருடைய தலையில் இறங்கிய முதல் அடி, இடி. அது வரைக்கும் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்? நம்மலாம் அப்பாட நம்ம வந்து டுபாக்கூர் ஃபெலோஸ் நினச்சிட்டு இருந்தோம். நம்ம ஒன்றுமே தெரியாது, எல்லாமே வந்து இதில் வந்து நம்ம நாகரிகமாக்குனது, மற்ற வேணாம் காட்டுமிராண்டின்னு. அப்போ இந்த காட்டுமிராண்டிகள்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு காரணத்தை மாற்றி அமைச்ச ஜான் மார்ஷல். அதனால தான் அவரை கொண்டாடுறோம். நீ கொண்டாட மாட்டில, அப்போ கொண்டாடுறோம். அப்போ 1903 வந்து அலெக்சாண்டர் பண்ணிடுறாரு. அவர் கிடைச்ச மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு போய் இப்போ மியூசியத்தில் வச்சுருப்பான். சென்னையில் இருக்கக்கூடிய மியூசியத்தில் ஆதிச்சநல்லூரில் 1903, 4, 5 பண்ண மெட்டீரியல்லாம் சென்னையில் இருக்குது. அந்த ஆதிச்சநல்லூர் சிந்துவெளி பண்பாட்டை நினைவுபடுத்துகிறது என்பது அப்பயே சொல்லிட்டு போயிருக்காங்க. சிந்துவெளி பண்பாடு இல்லை, வடமேற்கு. அப்போ சிந்துவெளி கண்டுபிடிக்கல. சிந்துவெளி கண்டுபிடிக்கிறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாலே ஆதிச்சநல்லூர் தோண்டிட்டான். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் நடந்த முதல் சிறப்பான அகழாய்வு ஆதிச்சநல்லூர் தான், வேற கிடையாது. அப்போ ஹரப்பாவும் கிடையாது, மொஹஞ்சதாரோவும் கிடையாது. அப்போ இங்கே தோண்டின அது அங்கே மியூசியத்தில் இருக்குது. அதனால தான் அந்த மியூசியத்துக்கு முன்னால் தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜான் மார்ஷலின் சிலையை அந்த மியூசியத்துக்கு எதிராகத்தான் வைத்திருக்கிறார். அங்கெல்லாம் ஆதிச்சநல்லூருடைய மெட்டீரியல் இருக்குது, அதை நினைவுபடுத்தும் வகையில். இப்போ 1924 லண்டன்லேருந்து அறிவிச்சார், ஏதோ சிந்துவெளி பண்பாட்டை பற்றி அறிவிச்சார் ஜான் மார்ஷல். 24 அவர்கிட்ட ஒருத்தர் வந்து வேலை பார்க்குறார். அவர் பேர் KN தீட்சித். அவர் வந்து இவருக்கு கீழே வேலை பார்க்குறாரு. ஹரப்பா போகிறாரு, மொஹஞ்சதாரோ போகிறாரு, ஜான் மார்ஷல் போகிறாரு. ஜான் மார்ஷல் இந்த மற்ற ஆய்வாளர்கள்லாம் பண்ண அறிக்கையெல்லாம் சேர்த்து 24 அனௌன்ஸ் பண்ணிட்டு 1931 தான் பெரிய புக்காக போடுறார். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி 7 வருஷம் சென்று பெரிய புக்காக போடுறார். அந்த பீரியடில் இந்த KN தீட்சித் வந்து ஜான் மார்ஷல்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறாரு, வேலை பார்க்குறாரு. ஹரப்பா போகிறாரு, மொஹஞ்சதாரோ போகிறாரு. அதுக்கு நடுவில் வந்து குஜராத் பகுதியில் இதே மாதிரி ஹரப்பா மொஹஞ்சதாரோ மாதிரி மெட்டீரியல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இவர் 37 ஒரு பல ஆண்டுகள் வந்து அவர் வந்து டிஜி ஆகிறார். டிஜி ஆகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால் அப்படின்னா என்ன நடத்துகிறான்? இந்த அறிக்கை அகழாய்வு எந்த அறிக்கையை, அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையை எந்த அகழாய்வு நிறுவனம் வெளியிட மறுக்கிறதோ, எந்த சத்தியமூர்த்தியின் அறிக்கையை ஆதிச்சநல்லூரில் வெளியில தாமதம் செய்து 20 ஆண்டு இங்கிருந்து முத்தாளம்குறிச்சி காமராஜ் போய் கோர்ட்டு கதவை தட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டதோ, அப்படிப்பட்ட ஒரு அகழாய்வு நிறுவனத்தினுடைய தலைவராக அவர் இருக்கார். அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மெட்ராஸுக்கு வர்றாங்க. மெட்ராஸில் அவர் ஒரு 3 நாள் உரை நிகழ்த்துறார். ஒரு அறக்கட்டளை சொற்பொழிவு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நடக்குது. அது அவர் வந்ததே வந்து சிந்துவெளி பண்பாட்டை இந்திய மக்களுக்கு விளக்கி சொல்லுவதற்கு வர்றார். 3 நாள் பேசுகிறார். அவர் பேசுனதுலேருந்து நான் ஒன்று படித்து காமிக்கிறேன். இது என் புத்தகத்தில் இருக்குது. ஒரு பண்பாட்டின் பயணத்தில் நான் படிக்கிறேன். இந்திய தொல்லியல் கழகத்தின் தலைமை பொறுப்பில் இருந்த தொல்லியல் அறிஞர் KN தீட்சித் 35 சென்னைக்கு வர்றாரு. அந்த அவர் பேசினது எழுத்து வடிவத்தில் வர்றது 39. அப்போ நீங்கள் போய் புக்கில் தேடிங்கன்னா 39 தான் வரும். அறிந்ததிலிருந்து, இது என்னுடைய அவர் படித்து நான் எழுதுறது, அறிந்ததிலிருந்து அறியாததை நோக்கி தொடர்ந்து பயணிப்பதே அறிவுப்புலம். அறிவுனா என்னன்னு கேட்டிங்கன்னா அறிந்ததிலிருந்து அறியாததை தேடுவது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்தியாவை பற்றிய தொல்பொருள் சான்றுகள் நம்மிடம் இல்லை. இது யார் எழுதுறாரு? தீட்சித் சொல்றாரு, நம்மிடம் இல்லை. எனவே வரலாற்று ஆசிரியர்கள் அலெக்சாண்டர் படையெடுப்பின் மூலம் கிடைத்த சில புவியியல் தடயங்கள், யுவான் சுவாங், பாகியான், இந்த மாதிரி சீனிலிருந்து வந்தவங்க சீன பயணிகளின் பயணக் குறிப்பை தான் இந்தியாவின் வரலாறை எழுதுவதற்கு நம்பியிருந்தார்கள். இதற்கு வெளியே ரிக்வேதம் மற்றும் பண்டைய சமஸ்கிருத இலக்கியங்கள் பண்டைய இந்தியாவின் வாழ்வியல் பற்றிய சில தகவல்களை அளிக்கின்றன. யாரு எழுதுறாரு? 1935 சொல்றாரு. அக்குறிப்புகளை இந்தியாவிற்கு வெளியே எந்த ஆய்வாளரும் நம்பத்தகுந்த சான்றாதாரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இச்சூழலில் தான் சர் ஜான் மார்ஷல், RD பானர்ஜி, ஏனைய தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்தார்கள். அதன் விளைவாக 1924 இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் இதழில் இந்திய வரலாற்றை திசை திருப்பிய மகத்தான அறிவிப்பு வந்தது. KN தீட்சித் சொல்றார். முன்னால் உட்காந்துருக்கவங்கெல்லாம் ஆர்கியாலஜியில் வேலை பார்க்குறவங்க. இப்போ நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆர்கியாலஜியில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் அங்கே தோன்றவங்கலாம் இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக இருந்து வேறு வந்திருக்காங்க. இவர் சொல்கிறாரு, இப்போது புதிதாக அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடங்களில் இருந்து, அதாவது அதுக்கு பின்னால் பாகிஸ்தான்லாம் பிரியலை, 47, 48 பிரிவினை வருது. இப்போ புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களுக்கும் இந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய கட்ச் காம்பே பகுதிக்கும் அங்கேயும் சிந்துவெளி பண்பாட்டு கிடைக்குது. இதற்கும் இடையே வெகு தூரத்தில் இல்லை. காம்பே வளைகுடா, கல்ஃப் ஆஃப் காம்பே அப்படின்னு சொல்லி குஜராத்தில் இருக்குது. காம்பே மற்றும் புரோச் துறைமுக பகுதியில் தான் பண்டைய இந்தியாவின் சூதுபவள தொழிற்சாலைகள் தீவிரமாக இயங்கியுள்ளன. சூதுபவளங்கிறது கார்லினியன் பீட்ஸ்.
சூதுபவள அணிகலன்கள் சிந்துவெளி நகரங்களில் வெகுவாக பயன்படுத்தப்பட்டன. எனவே நர்மதா பள்ளத்தாக்கு பகுதியில் மேலும் அகழாராய்ச்சிகள் செய்தால் சிந்துவெளி பண்பாட்டு தொடர்புடைய குடியிருப்புகள் நகரங்கள் மேலும் கிடைக்கக்கூடும். இப்பதான் வராது. இதை போலவே சிந்துவெளி நகரங்களில் வெகுவாக பயன்படுத்தப்பட்ட சங்கு வளையல் மெட்ராஸ் மாகாணத்தின், அப்போ வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது, மெட்ராஸ் மாகாணத்தின் தென்கிழக்கு பகுதினா திருநெல்வேலி தூத்துக்குடி தென்கிழக்கு பகுதியில் இருந்து பெறப்பட்டு இருக்க வேண்டும். எனவே திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் அதை சுற்றியுள்ள கொர்க்கை போன்ற பண்டைய துறைமுக பகுதிகளில் தீவிரமான அகழாய்வுகள் செய்தால் ஒரு நாள் சிந்துவெளி பண்பாட்டு காலத்துக்கு சமகால பண்பாடு அல்லது அதற்கு சற்று காலத்தால் பிற்பட்ட பண்பாட்டுக்கான தொல்பொருள் சான்றுகள் கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்ப்பது மிகையல்ல. இங்கு கூடியிருக்கும் எனது நண்பர்களே, மெட்ராஸை சேர்ந்த நண்பர்களே, உங்களில் யார் அதை தோண்டப் போகிறீர்கள் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டுப்பார். ஏப்ப சோப்ப கிடையாது, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியலாஜிக்கல் சிட்டியா. அவர் பேர் KN தீட்சித். அவர் தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது, மதுரை கிடையாது, தூத்துக்குடி கிடையாது. அவர் வந்து இந்த கருத்தை சொல்றாரு. பாருங்க, 1935 டே இங்கே தோண்டினா கிடைக்கட்டாங்க. எவனாவது தோண்டானான்னு கேட்குறேன். அதுக்கு பின்னால் அவர் சொல்லி 70 வருஷத்துக்கு பின்னால் டி சத்தியமூர்த்தின்னு வராரு. எங்கேருந்து வராரு? ஒரிசாவிலேருந்து வராரு. நானும் அவரும் பலமுறை பயணம் பண்ணியிருக்கோம். கொனார்க் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறோம். அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், ஆதிச்சநல்லூர் பற்றி பேசியிருக்கோம், நிறைய பற்றி பேசியிருக்கோம். அவர் இங்கே வந்து சென்னையில் ஜாயின் பண்ணவுடனே கரெக்டாக நான் வந்து கொனார்க்கினுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடி இருந்தேன். அந்த மியூசியத்தினுடைய அந்த அகழாய்வு தடயத்தோட இங்கே வந்து பார்த்தா 1904 இவர் கரெக்டாக 1903-4 வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணார் சென்னையில். கரெக்டாக 100 வருஷம். நாங்கள் அங்கே 100 வருஷத்துக்கு ஸ்டாம்பெல்லாம் போட்டோம். கொனார்க்கு நான் 100 வருஷம் நான் சுற்றுலா செயலாளராக இருந்தேன், பண்பாட்டு செயலாளராக இருந்தேன். ஸ்டாம்பெல்லாம் போட்டு புக்கெல்லாம் போட்டு கவிதையெல்லாம் எழுதிட்டோம். அதை பார்த்துட்டு வந்தவர் இதை நம்ம போய் தோண்டுவோன்னு பெர்மிஷன் வாங்கி இங்கே வந்து தோன்றார். தோண்ட கிணறு வெட்ட பூதம் கிளம்புறது மாதிரி முதல்ல வந்து இது புதைவிடம் சொல்லிக்கிறதா. இவர் புதுசாக கொண்டு வந்து கட்டுரையெல்லாம் எழுத ஆரம்பிச்சாரு. அப்படியே அரட்டி ஆகி இவர் எழுதுறதெல்லாம் வெளியில் விட்டால் வேற மாதிரி ஆயிருன்னு சொல்லி அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சும்மா அதுக்கு பின்னால் 1 வருஷம் 2 வருஷம் தான் எழுதாமல் அப்படியே கிடப்பில் போட்டு எங்கடா அந்த அறிக்கைன்னு கேட்டால் ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டான். அவர்கிட்ட வந்து நான் கூப்பிட்டு வந்து கேட்குறேன், என்னென்ன வேறு என்ன கிடச்சதுன்ட்டு. நான் வந்து தெரிஞ்சது மாதிரியே நினைக்கிறேன். அதாவது நம்ம போட்டு வாங்கன்னு சொன்னால் மாதிரி நிறையா அந்த மெட்டீரியல்லாம் நிறையா தெரியுங்கிற மாதிரி அவர் சொன்னார். அப்போ தான் சொன்னார், அங்கே ஒரு எலும்புக்கூடு கிடச்சிச்சினார். ஆதிச்சநல்லூரில் ஒரு முழு எலும்புக்கூடு கிடச்சிச்சு. அதை நம்ம கையை வச்சா பொல்யூட் ஆயிரும்னு மைசூர்லேருந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் விஞ்ஞானிகளை வரவழைச்சு அவங்க கையில் உரையெல்லாம் போட்டு கவனமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னார். அப்புறம் அது என்ன ஆச்சுன்னு கேட்டேன். தெரியலைனார். நான் தான் என் புக்கில் எழுதியிருக்கேன், ஆதிச்சநல்லூர் எலும்புக்கூடு தி ஸ்கெலிட்டன் இன் தி ஆதிச்சநல்லூர் கப்போர்டு அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதியிருப்பேன். ஸ்கெலிட்டன் இன் தி கப்போர்டு மறைக்க வெட்டப்படுது. இது வரைக்கும் தெரியாது. அப்புறம் கடைசியில் 2000 ஆண்டில் நீதியரசர்கிட்ட போய் நீதியில் முட்டி வழக்கு போட்டு ஆர்டர் வாங்கி அதுக்கு பின்னால் ஏனோ தானோ காமா சோமா அப்படின்னு ஒரு அறிக்கை அவர் பேரில் வராமல் அந்த அறிக்கையை நான் படித்து பார்த்தேன் முழுக்க. ஒரு இடத்துல அந்த ப்ரீஃபேஸில் வந்து இவரெல்லாம் வேலை பார்த்தா இருந்திருக்கே தவிர இந்த அறிக்கையை அவர் எழுதினதா அவர் பேர் எங்கேயுமே இல்லைங்க. அது 2000 ஆண்டில் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பழைய கதை தான் இருக்கே தவிர நீ என்னையா தொன்னா அவர் இவ்வளோ பேசினாருன்னு பெருசாக இருக்காது. அதுக்கு பின்னால் கீழடி வருது. அப்போல்லாம் என்னை மாதிரி ஆளுங்கள்லாம் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். 2010 செம்மொழி மாநாட்டில் வந்து கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை பற்றி உரை நிகழ்த்துகிறேன். நான் எல்லாருக்கும் இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கேன், தோண்டுனா கிடைக்குன்ட்டு, தோண்டாத துயரம் என்று சொல்கிறேன். 2010 சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அப்படின்னு ஒரு புக்கு போட்டேன். இங்கே இருக்கு அந்த புத்தகம். 2016 இவர் அமர்நாத் தோண்டிட்டு அவருடைய சீனியர்லாம் சொல்கிறார், அவர் வடநாட்டில் வேலை பார்த்தவர், இங்கே தோண்டி பார்த்தா இங்கே கிடைக்கிற மெட்டீரியல் ஹரப்பா மோஞ்சோதரா மாதிரி இருக்குது சார் இருக்காங்க. அவங்கெல்லாம் இவரை பார்த்து சிரிச்சிருக்காங்க. ஹரப்பா எங்கே இருக்குது, மோஞ்சோதரா எங்கே இருக்குது. நம்ம இவர் சொன்னார்ல வடிவேல், நீ காலையில் கூட சொன்னேன் மீட்டிங்கில் பேசும்போது, வடிவேல் சொல்வார்ல ஒரு இதில் டேபிளில் போட்டு மேப்பெல்லாம் போட்டுட்டு அவங்க அப்பாட்ட டீ வாங்கி குடிப்பார்ல, ஊப்பி மாப்பி இதெல்லாம் போட்டு வளர்ச்சியெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் ஒரு கையை போட்டு அளப்பார்ல, டிஸ்டன்ஸ் தாண்டா காரணம். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அமர்நாத்திட்ட வந்து டிஸ்டன்ஸ் தான் காரணம், அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குன்ட்டாங்க. அப்புறம் அது பேப்பரில் லீக் ஆகி வந்துருச்சு. வந்து ஹரப்பா நகர் மாதிரி இருக்குன்னு சொல்லவும் நான் ஒரிசாலேருந்து விழுந்து அடித்து 3ஆவது நாள் கீழடி வந்துட்டேன். வந்து ஒரு அரை நாள் அவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறேன். இதை பற்றி தானே நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு பார்த்தா அந்த பானை, அந்த ஃபோட்டோ இதெல்லாம் பார்த்தா நம்பவே முடியல. கடைசியில் பார்த்தா மறு வருஷமே 2 தடவை தோண்டிட்டார். 3ஆவது தடவை தோண்டணும். 3ஆவது தடவை தோன்றதுக்கு ஒரு ஆள் வர்றாரு, அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நாங்களே எவ்வளோ முயற்சி பண்ணோம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துருக்கு. அவரை அஸ்ஸாமில் தூக்கி போட்டாங்க. அங்கே தான் போய் அவர் 2 குழந்தை பிறக்குது. அது பின்னால் அவர் மனைவிக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் கோவாவுக்கு போகிறாங்க. அவரை அறிக்கையை எழுத விடாமல் தூக்கிட்டு போட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஆள் வந்து தோன்றாரு. அவர் தோண்டி முடித்த பின்னால் வந்து நிருபர்கள்லாம் போய் கேட்குறாங்க, என்னங்க தோண்டிங்க என்னதுங்கண்ணே, அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே. அவர் அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆள் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் இது கிடச்சிருச்சு அது கிடச்சிருச்சுன்னு குதிக்கிறார். ஹரப்பா மாதிரி இருக்குது, மோஞ்சோதரா மாதிரி இருக்குன்னு உணர்ச்சி வசப்படுறாரு. இவர் வந்து அப்படிலாம் ஒன்றும் தெரியலையேங்கவும் அதில் வந்து அப்படியே ஊற்றி மூட்டின மாதிரி
அப்புறம் தொடர்ற மாதிரி இல்லை. அதுக்கு பின்னால் அப்போ தான் மதுரையில் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கனிமொழியின் அட்வொகேட் அவங்க போய் வழக்கு போட்டு 2-3 ஆர்டர் வாங்குறாங்க. கீழடியில் தொல்பொருள் ஆராய்ச்சி அகழாய்வு தொடர வேண்டும், நீங்கள் ஏஎஸ்ஐ தொடங்கலைன்னா தமிழ்நாடு அரசு தோண்ட வேண்டும். அப்போ இருந்த அரசு வேற. ஆனால் கோர்ட் ஆர்டர் வருது, தோண்ட வேண்டும். தோண்டுவது மட்டுமில்லாமல் இங்கு இருக்கும் ஒரு அருங்காட்சியகத்தை அமைக்க வேண்டும். அவங்க தோண்டாட்டினாலும் நீங்கள் தோண்டணும், நீங்கள் தோண்டி அறிக்கை விடணும், அதை அருங்காட்சியகம் அமைக்கணுங்கிற வரைக்கும் எல்லா ஆர்டரையும் கோர்ட்டு போட்டுச்சு. இந்த கோர்ட்டு மட்டும் தலையிடாமல் இருந்திருந்தா இந்த கீழடி வந்திருக்குமா, இந்த மியூசியம் வந்திருக்குமா? அப்போ எதை நம்ம மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம்? இதுதான் வரலாறு. அதனால் வரலாறுல நமக்கு 2 சாய்ஸ் இருக்குது. நம்ம தான் நமது வரலாறுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. நான் தான் தொடர்ந்து பேசுகிறேன், நிறைய இடத்துல திருப்பி தான் சொல்லுவேன், திருப்பி அதை ஏன் சொல்லுவேன்? மக்களின் வரலாறு, மற்றதெல்லாம் வரப்பு தகராறு. அதான் தொடர்ந்து சொல்லுவேன். மன்னர்களின் வரலாறு இல்லை வரலாறு, மக்களின் வரலாறு தான் வரலாறு. அந்த வரலாறு நீயே மக்கள் இலக்கியத்தில் தான் படிக்கணும். திருக்குறள் ஒரு மக்கள் இலக்கியம், சங்க இலக்கியம் பெரும்பாலும் மக்கள் இலக்கியம். மன்னர் காலத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் விளிம்பு நிலை மக்களை பற்றி பேசுகிற இலக்கியம். இங்கே தோன்றாதான் மக்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் கிடைக்குது. தோண்டிக்காட்டு. கீழடியில் கிடைச்ச பகடை கலித்தொகையில் இருக்கக்கூடிய பகடையோட டேலி ஆகுது, சங்க இலக்கிய பகடையோட டேலி ஆகுது. அது குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தல் பகடையோட டேலி ஆகுது, அது மொஹஞ்சதாரோ பகடையோட டேலி ஆகுது. என் புக்கில் போட்டிருக்கேன், மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, லோத்தல், கீழடி பகடை, சங்க இலக்கிய பாட்டு. இதை விட வேற என்ன வேணும்? பகடைகள் உருள்கின்றன அப்படின்னு அதுக்கு தலைப்பு போட்டிருக்கேன். பகடையை உருட்டி விட்டுருக்கோம். உருட்டி விட்டிருக்கிறது கீழடி ஒரு பழைய பகடையை. பகடை இல்லாத இந்திய வரலாறா? பகடை இல்லாம தொடங்குது, பகடையை உருட்டி விட்டதுல தானே நாட்டை வச்சு, அண்ணனை வச்சு, தம்பியை விற்று, மனைவியை வச்சு, அந்த தகராறு ஒரு குடும்ப சண்டையை தானே நம்ம வரலாறுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆக நாம் நமது வரலாறை, கடந்த காலத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். கடந்த காலத்தை பற்றி பேசுவது வெட்டி பெருமை பேசுவதற்காக அல்ல. கடந்த காலத்தை புரிந்து கொண்டால் தான் நமது நிகழ்காலத்தை தகவகமிக்க முடியும். நிகழ்காலத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டால் தான் எதிர்காலத்திற்கு திட்டமிட முடியும். இல்லைன்னா காதில் போட்டு ஒரு ஜிமிக்கை குத்தி ஜிமிக்கி கம்மல் போட்டு விட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சானா உங்களுக்கு கிடைச்ச ஜிமிக்கி கம்மல் நீ காட்டு, நீ எடுத்து காட்டு. நான் தான் கேட்டுகிட்டே இருக்கேன்ல, நீ மகாபாரதம் இங்கே கிடைச்சது அங்கே கிடையாது, பகடை எடுத்து காட்டியா, ஏன் விளாண்டில பகடை எடுத்து காட்டு, நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆக கட்டுக்கதைகள், தரவுகளால் மட்டுமே நமது வரலாற்றை கட்டமைக்க வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் நான் அன்னைக்கு 3 வருஷத்துக்கு முன்னால் பேசிய பேரிசை கொற்கை. அதுதான் இன்னைக்கு நான் பேசிய சங்கில் செஞ்ச, வலையில் செஞ்ச அந்த வலை அறம், அதை செய்த போல்னர்கள், அதற்கு கிடைக்கிற அகழாய்வு தடயங்கள், இலக்கிய தடயங்கள் இன்னைக்கு பேசியிருக்கேன். இன்னொரு முறை இது மாதிரி ஒரு நல்ல கலெக்டர் என்னை கூப்பிட்டா அப்போ முத்தை பற்றி பேசுவேன். இதை பேசினாதான் வரலாறு பஞ்சாயத்து கரெக்டாக சரியாக வரும். அது கொற்கை சரியான இடம். இந்த கொற்கை பகுதியில் தோண்ட வேண்டும் என்று KN Dixit 1935 சொன்னதைத்தான் நாங்கள் இப்போது வழிமொழிகிறோம். அதனால தான் பட்டினமருதூர் தானே, பட்டினமருதூர் என்ற இடத்தில் தோண்ட வேண்டும், அங்கெல்லாம் சங்கு கிடைக்கும், இரும்பு கிடைக்கும்னு அவங்க பரிந்துரையெல்லாம் செஞ்சுருக்காங்க. நான் இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்தேன், கூகுளில் பார்த்தேன், கலெக்டர்லாம் போய் அதை பார்வையிட்டு இருக்கிறார். ஆகவே நாம் தரவுகளால் வரலாற்றை கட்டமைக்க வேண்டும். இல்லையெனில் கட்டுக்கதைகள் நம்மீது வரலாறு என்ற பெயரில் கட்டவிழ்த்த விடப்படும். ஆக சாய்ஸ் இஸ் அவர்ஸ். நம் முன்னால் தான் இந்த 2 வாய்ப்புகளும் இருக்கிற. இந்த வாய்ப்பை தவறவிட மாட்டோம். ஏனென்றால் இது எங்கள் வரலாற்று கடமை. இது எங்களது தனிப்பட்ட கடமை அல்ல, இது தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல, இது எங்கள் சமுதாயத்தினுடைய வரலாற்று கடமை. சங்க இலக்கியத்தை எழுதினவன், தொல்காப்பியத்தை எழுதினவன், அது எதுக்கு ஓலைச்சுவடியில் எதுக்கு படி எடுத்து வச்சான்? அந்த படி எடுத்து வைக்கும்போது அந்த ஓலைச்சுவடி எழுதினவனுக்கு எவனுக்காவது தெரியுமா அச்சு இயந்திரம் வரும், இன்னும் 1500-1000 வருஷத்துக்கு பின்னால் அதை புஸ்தகமாக்குவாங்க, அதை பாடமாக வைப்பாங்க, அப்புறம் கம்ப்யூட்டர் வரும், இணையத்தில் ஏற்றுவானுங்க, தரவிறக்கம் பண்ணுவான்னு நினச்சா ஓலைச்சுவடியில் எழுதுனா? அனல்வாதத்தில் ஆற்றுல போட்டது போக, தீயில போட்டது போக, இது எல்லாம் மீதி இருக்க சங்க இலக்கியமே இப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் இழந்த சங்க இலக்கியம்னா எப்படி இருக்கும்? ஆக இந்த வாய்ப்பை நாங்கள் நழுவ விடவே மாட்டோம். இது எங்களது வரலாற்று கடமை என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.